அனைவருக்கும் வணக்கம். Warm greetings to all. Today we are going to see about optics, which is placed in our science book of 10th standard syllabus. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் அறிவியல் பாடத்தில் ஒளியியல் அலகு 2 இருக்கும் ஒளியியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒளியியல்னா ஒரு நம்ம சாதாரணமா நம்ம கண்ணில் பார்க்கறது ஒரு சாதாரண எதுவுமே இல்லாம நேரடியான கண்ணில் பார்ப்பதும் சரி, கண்ணாடி வைத்து பார்ப்பதும் சரி, அல்லது கண்ணில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்வது, அல்ல இப்ப கண்ணில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இது எல்லாமே ஒளியியலின் படத்துல தான் வரும். இல்ல நம்ம லெபார்டரியில நம்மளுடைய ஆய்வகத்துல ஒரு ஒளியை வெளியிடும் ஒரு பொருள் வைத்து அந்த ஒளி எப்படி பரவுது, how the lights is traveling or refracting or reflecting, transmitting, அதோடைய எப்படி டைஃப்ராக்ட் ஆகுது, இது எல்லாத்த பத்தி படிக்கிறது ஒளியியல் தான், ஆப்டிக்ஸ் தான். இதுல மைக்ரோஸ்கோப்ஸ் உருவாக்கத்துல இருந்து டெலஸ்கோப் உருவாக்கத்துல இருந்து எல்லாமே இதோடைய ஒரு அந்த ஒளி பரவும் தன்மையிலிருந்து தான் நம்ம அதை உருவாக்குறோம். ஸோ ஒளியியல் பாடத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக whatever we learn from this chapter, we try to learn about the light, about the behavior of our human eye, about the behavior of microscopes or behavior of telescopes or laboratory model experiments வரையிலும் எல்லாமே நம்ம we are going to see. So from the basics நம்ம பார்க்கணும்னா both light and sound travels in the form of waves. ஒளி மற்றும் ஒளி இரண்டும் அலை வடிவில் பரவுகிறது. அதாவது ஒரு அலை வடிவில் தான் பரவுன்றது, அது ஒளியாகட்டும் அல்லது ஒளியாகட்டும் இரண்டுமே. So it's both travel in the form of waves. அதிலும் அப்படி ரெண்டுமே வேவ் ஃபார்ம்ல ஒரு அலை வடிவில் தான் பரவுதுன்னா நமக்கு ரெண்டு ஒரே நேரத்துல பார்க்கக்கூடியதா கேட்கக்கூடியதா இருக்குமா? உதாரணத்துக்கு மின்னலும் இடியும் இல்ல ஒரு துப்பாக்கி சத்தத்துல எது முதல்ல வரும் நமக்கு? கண்டிப்பா லைட், ஒளி தான் இல்லையா? ஏன் அப்படின்னா the light travels much faster than sound. ஒளியை விட ஒளி வேகமாக பயணிக்கிறது. அந்த வேகமா பயணிக்கிறதுனால நமக்கு முதல்ல அது தென்படுது. So it gets visibility than the sound which what we are hearing. சத்தத்தை கேட்கறத விட பார்க்குற ஒளி முதல்ல தெரிஞ்சிடும், because it travels faster than sound. நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ல பார்த்துட்டோம், லைட் அண்ட் சவுண்ட் போத் ஆர் டிராவல்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ், ஒரு அலை வடிவில் பரவுதுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னே அலை வடிவில் பரவும் இந்த தன்மையுடைய லைட் ஒளி தொடர்பாக சில பேசிக்ஸ், சில அடிப்படை கூறுகளை நம்ம தெரிஞ்சுட்டு போனோம். நம்ம ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப இந்த பாடத்துல பார்க்க போறதுனால முக்கியமா இந்த ஒரு அலை வடிவத்தில் இருக்கும் லைட்டுடைய தன்மையை ஆராய்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு வேவ் லென்த், அலை நீளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆம்ப்ளிடியூட், ஒரு அலை வீச்சு, அதாவது வேவ் லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைட் பாயிண்ட்ஸ் ஆன் த வேவ். frequency பத்தி தெரிஞ்சுக்கணும்னா the number of waves passing in a given amount of time. தமிழ்ல ஒரு அலைநீளம் என்றது ஒரு அலையின் இரு மீளும் பகுதிகளுக்கு இடையேயான நீளமே அலைநீளம் ஆகும். அதிர்வெண்ண ஒரு குறிப்பிட்ட நேர அலகிற்குள் எத்தனை முறை ஒரு சுழற்சி நிகழ்வு நிகழ்கிறது என்பதற்கான அளவையாகும். அந்த கணக்கீடு தான் அதிர்வெண். So the frequency, the number of waves passing in a given amount of time. இப்போ wavelength என்ன, distance between two light points இங்கிருந்து இது வரையில, two light points, இதோடைய நீளம் தான் wavelength, அலை நீளம். அதோடைய ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து அதோடைய உயரம், அது எந்த அளவுக்கு வீச்சு பெற்றிருக்கு அந்த அலை அப்படின்றது தான் அலை வீச்சு, அதாவது ஆம்ப்ளிடியூட். ஸோ இது மூணும் தெரிஞ்சிருக்கலாம். அப்பதான் நம்ம அடுத்தது பார்க்கும்போது இதை திரும்ப இந்த வார்த்தைகளை நம்ம கேட்போம். ஸோ அதை விட முக்கியமானது, ஒரு ஒளியின் அலை வடிவத்தை நம்ம C = μ லாமிடா என வரையறுக்கலாம். மியூன்றது ஃப்ரீக்வன்சியை குறிக்கிறதும், லாமிடான்றது அலை நீளத்தை குறிக்கிறதும். காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், in air or vacuum, light travels in a velocity 3 × 10⁸ meter per second. இந்த அளவுக்கு வேகமா பரவக்கூடிய அல்ல வேகமாக செல்லக்கூடிய ஒளி ஒரு லைட் என்பதால் நம்ம அதே வேகத்துல ஒருவேளை பயணிக்க முடியும் அப்படின்னா
உலகத்தை வந்து நம்மளால ஒரு செகண்டுக்குள்ள 7.5 முறை சுத்தி வர முடியும். கிட்டத்தட்ட 7.5 முறை நம்ம இந்த உலகத்தை ஒரே செகண்ட்ல சுத்தி வந்துடலாம் இந்த வேகத்தில் நம்ம பயணிச்சா. If you are traveling in such a speed of light, you could travel 7.5 times within a second. அதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துடைய பரப்பளவே நம்ம ஒரு முறை சுத்த முடியும், 7.5 முறை சுத்த முடியும், மன்னிக்கணும் 7.5 முறை சுத்த முடியும். இதுதான் அதுல நம்ம அதோடைய வேகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அளவீடாக வச்சுக்கலாம். இந்த ஆப்டிக்ஸ் பாடத்தை பொறுத்தவரையிலும் கான்செப்ட் மேப் இந்த லைட்டை பத்தி பார்க்க போறோம். அது லைட்லயும் முக்கியமா ரிஃப்ராக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். டிஸ்பர்ஷன், அந்த லைட் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது, எப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்றதை பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்கேட்டரிங்ல வந்து ரேலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், இந்த 4 வகையான ஸ்கேட்டரிங்கும் இதுக்குள்ள வந்து பேசிக்கா இருக்கிறத பார்க்க போறோம். அடுத்தது முக்கியமா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஹியூமன் ஹை, அதோடைய ஸ்ட்ரக்சர், டிஃபெக்ட்ஸ், அதுல முக்கியமா அடுத்தது மைக்ரோஸ்கோப் இருக்கு, அதுல சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி ரொம்ப பேசிக்கா பார்க்க போறோம். இந்த டெலஸ்கோப்ல டெரஸ்ட்ரியல் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பத்தியும் பார்க்க போறோம். அதே போல மனித கண்ணுடைய அந்த டிஃபெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கிட்ட பார்வை, மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா அதாவது தூர பார்வை, அதே போல பிரஸ்பியோபியா அப்படின்ற நம்ம டிஃபெக்ட்ஸை பத்தியும் பார்க்க போறோம். இது தமிழ்லயும் ஒரு முறை வேகமா பார்த்தா நமக்கு எளிதா புரியும் நான் நம்புறேன். ஒளியியல்ல வந்து ஒளி விலகல், அதோட ஒளி விலகலுடைய விதிகள், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் உட்பட பார்க்க போறோம். டிஸ்பர்ஷன், அதான் நிறப்பிரிகை மன்னிக்கணும், அது எப்படி நிறங்கள் வந்து பிரிக்கக்கூடியது, அது டிஸ்பர்ஸ் ஆகக்கூடியதுன்றத அதை பத்தி பார்க்க போறோம். ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் பத்தி பார்க்க போறோம். அந்த ஒளிச்சிதறல்ல வந்து ரேலே சிதறலை பத்தியும், மீ சிதறல், டிண்டால் சிதறல், ராமன் சிதறல், இந்த 4 வகையான சிதறலை பத்தி மேலோட்டமாக பார்க்க போறோம். ஸோ வெரி பேசிக்ஸ் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஒளியியல் கருவிக்குள்ள சில விஷயங்களை பார்க்க போறோம். அதுல முக்கியமா மனித கண், அதோடைய அமைப்பு குறைபாடுகள், அந்த குறைபாடுகள்ல 3 குறைபாடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு கிட்ட பார்வை குறைபாடும், தூர பார்வை குறைபாடும், விழி ஏற்பமைவு திறன் குறைபாடும். விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு என்பதுதான் பிரஸ்மயோபியா, அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது நுண்ணோக்கி, அதிலும் குறிப்பா எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி அது தொடர்பாகவும், தொலைநோக்கில நிலப்பரப்பு வானியல் தொலைநோக்கியை பத்தியும் பார்க்க போறோம். நம்ம புத்தகத்துக்குள்ள போனோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு லைட், ஒளியியல் அறிமுகம் இருக்கும். அதுல முக்கியமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா ஒரு சின்ன சின்ன செய்திகள் அதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தது we could travel about the book. Light is a form of energy which travels in the form of waves, travels always in a straight line. இதை பத்தி முதல்லயே பார்த்தோம் இல்லையா? லைட் இஸ் a form of energy which travels in the form of waves. லைட் அண்ட் சவுண்ட் ரெண்டுமே வேவ், அலை வடிவில் தான் பரவணும் முதல்லயே பார்த்தோம். அதிலும் லைட் ஏன் வேகமா போகுது, சவுண்ட் வந்து நமக்கு பின்னாடி ஏன் கேட்குதுன்றதை பத்தியும் மேலோட்டமா பார்த்தோம் ஒரு அறிமுகத்துக்காக. அதாவது ஒளி ஆற்றல், ஒரு ஒளி என்பது ஒரு ஆற்றல் வகை சேர்ந்தது. அது அலை வடிவில் தான் பரவும். அதே போல முக்கியமா நேர்கோட்டில் தான் பயணிக்கும். இட்ஸ் டிராவல்ஸ் ஆல்வேஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல லைட் இஸ் a form of energy, அது ஒரு ஆற்றலாக நம்ம பார்க்கலாம். அது குறிப்பா அலை வடிவில் பரவும் ஒரு ஆற்றல், அதுவும் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஆற்றல். இப்படி ஏதாவது முக்கியமான ஒரு செய்தியா நம்ம இதை முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது. Path of light is called ray of light and group of these rays are called as a beam of light. ஒளி செல்லும் பாதை வந்து நம்ம ஒளிக்கதிர் என்றும், ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை என்றும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஒரு பாத் ஆஃப் லைட், அந்த லைட் செல்லக்கூடிய பாதையை வந்து ரே ஆஃப் லைட், அதை ஒளிக்கதிர்னு சொல்லலாம். அது குரூப்பா நிறைய ரேஸ் கலந்து செல்லும் போது பீம் ஆஃப் லைட்னு சொல்லலாம். அதாவது ஒளிக்கதிர்களின் தொகுப்பு, அதை என்ன சொல்லலாம்னா ஒளிக்கற்றை என்று சொல்லலாம். Any object which gives out light are termed as a source of light. Some of the sources emit their own light and they are called as luminous object. அதாவது ஒளி வெளியிடும் பொருட்களை வந்து நம்ம ஒளி மூலங்கள். Any object which gives out light are termed as source of light. ஒளி மூலங்கள். சுயமாக ஒளியை வெளியிடுபவை வந்து ஒளிரும் பொருட்கள்.
அந்த some of the sources emit their own light and they are called as luminous objects. ஒளிரும் பொருட்கள். அதுவே ஒளிரும் தன்மையுடைய பொருள். அதுவே லைட்டை வந்து வெளியிடும். All the stars including the sun are examples of luminous object. சூரியன் உள்ளிட்ட அனைத்து விண்மீன்களும் ஒளிரும் பொருட்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? சில ஒளியை வெளியிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள்னு பார்த்தோம். Any object which gives out light are termed as source of light. அதுல முக்கியமா luminous objects என்ன sun, star, சூரியனும் விண்மீன்களும் ஒளிரும் பொருட்கள். சரி, இப்ப நம்ம மரத்தை பார்க்கணும். We would like to see a tree. அதை பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும்? நமக்கு பேசிக்கா we need a sun, அதோடைய ஒளி, சூரியனிலிருந்து வரும் ஒளி மரத்தில் பட்டு மரத்திலிருந்து நம் கண்ணுக்கு வரணும். ஸோ அந்த அப்பதான் நம்ம மரத்தை பார்க்க முடியும். ஒளி வந்து முக்கியமா தேவை. ஸோ இதுதான் கலரையும் அந்த நிறத்தையும் வந்து நமக்கு காட்டக்கூடியது. எப்படி அந்த சூரியன்ல இருந்து வர ஒரே விதமான ஒளி எப்படி நமக்கு ஒரே மரத்துல வெவ்வேறு நிறங்களை காட்டுது, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தடுத்த சில ஸ்லைட்ஸ்ல அதையும் பார்ப்போம். முக்கியமா மரங்கள் வந்து ஒரு இலைகளும் செடிகள் கொடிகள்லாம் வந்து பச்சையாகவும் அதுலயே இருக்கிற ஒரு பழங்கள் குறிப்பா ஆப்பிள் போன்றவை வந்து சிவப்பாகவும் இருக்கு. நம்ம இது ரெண்டுமே வித்தியாசப்படுத்த முடியுது இல்லையா? இந்த வித்தியாசங்கள் எங்கிருந்து உருவாகுது அப்படின்றதுதான் இதுல முக்கியம். So sun gives white light of mixture of all the colors in the spectrum. சூரியனிலிருந்து வரும் வெள்ளொளி white light, அதுக்குள்ள வந்து எல்லா விதமான கலரும் இருக்கும். எந்த கலர் நம் கண்ணுக்கு வருதுன்னா, நம்முடைய எந்த நிறம் நம்ம கண்ணுக்கு வருதுன்னா மற்ற எல்லா நிறங்களும் அந்த பொருளால் அப்சர்வ் பண்ணப்படுது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எந்த நிறம் வெளியேற்றப்படுகிறதோ அந்த நிறம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வரும். ஸோ அதனால்தான் சிலது ப்ளூவா தெரியுது, சிலது சிவப்பா தெரியுது, சிலது பச்சையா தெரியுது. ஆனா இந்த சிவப்பு, நீலம், பச்சை இது எல்லாமே கலந்த கலவைதான், மிக்சர் ஆஃப் தீஸ் கலர்ஸ் தான் வந்து ஒயிட் லைட். இந்த வெள்ளொளியில் அனைத்து விதமான 7 விதமான முக்கிய நிறங்களும் இருக்கு. அப்ப இந்த 7 விதமான நிறங்களும் வந்து ஒரு பொருளின் மீது படும். அந்த பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அல்லது அந்த அப்சர்வ் பண்ணப்படும். அந்த லைட்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நிறங்கள், அது எதை வந்து வெளியிடுதோ அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு வரும். நீங்க கடலுக்கு அடியில வந்து அந்த நீல நிறம் மட்டும் இருக்குன்னா, ஏன் வந்து நீல நிறம் மட்டும் இருக்கு, மற்ற நிறங்கள்லாம் ஏன் வந்து நம்ம கண்ணுக்கு வரதில்லை? அப்ப நீல நிறம் தான் வெளியே வருது இல்லையா? இப்ப மற்ற சிவப்பு, பச்சை எல்லாம் ஏன் நமக்கு வெளியே வர மாட்டேங்குது இந்த இடத்துல? அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அது ஸ்கேட்டரிங்னு சொல்லலாம். அதாவது இந்த நிறங்களுடைய அலை நீளத்தை பொறுத்தும் இந்த மாறுபாடுகளை நமக்கு உணர்த்த முடியும். அப்ப இது தொடர்பா அடுத்தடுத்து சில ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். குறிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, அலைநீளம், அந்த ஒவ்வொரு நிறத்துடைய அலைநீளம் மிக மிக முக்கியம். So this important point here I want to stress is wavelength of each color. That makes what we are seeing. நம்ம என்ன பார்க்க போறோமோ, என்ன பார்க்கறோமோ, என்ன நிறம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ அதோடைய அலைநீளம், வேவ்லென்த் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் நீங்க யோசிச்சு வைங்க, நம்ம அடுத்தடுத்த சில ஸ்லைட்ல வந்து நம்ம பார்ப்போம். அதே போலதான் கணினி திரை அல்லது தொலைக்காட்சி திரையில குறிப்பா வந்து பார்த்தா 3 நிறம் தான், சிவப்பு, பச்சை, நீலம், ப்ளூ, ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ இதோடைய கூட்டு கலவையில தான் நமக்கு மற்ற நிறங்கள் வருது. ஆனா நம்ம ஒரு தொலைக்காட்சி பெட்டிகளும் சரி, கணினி திரையிலும் சரி, குறிப்பா 3 நிறத்துக்கான சோர்சஸ் தான் இருக்கும், ஒளி மூலங்கள் தான் இருக்கும். அதோடைய கலவைகள், அதோடைய தன்மையை வந்து எங்கெங்க சேருதோ அதை பொறுத்து அந்த நிறங்கள் வந்து மற்ற புது நிறங்களும் உருவாகும். ஸோ இது எல்லாமே அப்ப நம்ம அந்த 7 நிறங்கள், அதோடைய அலை நீளம், வேவ்லென்த், இதுல இருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல இருந்து அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டுக்கு போறோம், அந்த ஒளியின் பண்புகள். No medium is required for propagation of light. It can travel in a vacuum. ஒளி பரவ எந்த ஊடகமும் தேவையில்லை, வெற்றிடம் வழியே ஒளிக்கதிர் செல்லும். So it can travel in vacuum. வெற்றிடம் வழியே கூட ஒளிக்கதிர் செல்லும். ஒளி பரவ ஊடகமே தேவையில்லை.
The speed of light in vacuum or air is c equal to 3 into 10 power 8 meter per second. நம்ம பார்த்தோம் இல்லையா இத முதல்லயே. லைட் என்பது வேவ்னு பார்த்தோம். அதனால அது characterized by wavelength at a frequency c equal to v mu lambda இதையும் பார்த்தோம். Different color, so different wavelength, so different frequency. இதுல violet வந்து low wavelength, red வந்து high wavelength இருக்கும். ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளத்தையும் அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும். So different color have different wavelength and its different frequency. அதுல ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். So இந்த அலைநீள வித்தியாசம் தான் நமக்கு இந்த அலைநீள வித்தியாசத்தின் ஊடாக தான் அந்த ஒளிச்சிதறல் வந்து நடக்கிறது. அந்த ஒளிச்சிதறல் நடப்பதனால தான் நமக்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமான கலர்லயும் ஒரு பக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் சூரியனிலிருந்து வரக்கூடிய 7 நிறங்களையும் ஒரு பொருள் எந்தெந்த அலைநீளம் கொண்ட நிறத்தை எடுத்துக்கொள்கிறது அல்லது எந்த அலைநீளம் கொண்ட நிறத்தை வெளியிடுகிறது அதை பொறுத்தும் நமக்கு கண்ணுக்கு வந்து அந்த நிறம் குறிப்பிட்ட நிறம் மட்டும் தெரியும். ஸோ இதுதான் இங்க முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். So when the light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted. ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது interface. So when a light is incident on the interface, ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது பகுதி அளவு எதிரொலிக்கும். So it's a partly reflected, எல்லாமே கிடையாது, partly reflected, பகுதி அளவு தான் எதிரொலிக்கும், பகுதி அளவு விலகல் அடையும். So partly refracted. நம்ம இந்த பாடத்தை பொறுத்தவரையிலும் refraction of light பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். reflection, transmission, diffraction பத்தி பெருசா பார்க்கல. So இங்க பகுதி அளவு எதிரொலிக்கும், பகுதி அளவு விலகல் அடையும். அதில் நம்ம விலகல் அடையும் கதிரை பத்தி மட்டும்தான் ஒரு மேலோட்டமான சில தகவல்களை அடுத்தடுத்த சில கண்டென்ட்ல பார்க்க போறோம். ஸோ ரிஃப்ராக்ஷனை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். எதிரொலிக்கும் தன்மையை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு குவளையில் அதாவது ஒரு கோப்பையில வந்து தண்ணீர் இருக்கு. நம்ம அதுல வந்து ஒரு பென்சில் நுழைக்கிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த பென்சிலை நேரா நுழைச்சா நமக்கு வந்து அந்த பாதை வந்து நேரா தெரியும். ஆனா ஒரு சாய்வான கோணத்தில் அதை நம்ம உள்ள நுழைச்சோம்னா ஒரு இடத்துல வந்து விலகி இருக்கும். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல விலகி இருக்கு. இது ஏன் நடக்குதுன்றதுதான் அந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், இந்த ஒளி விலகல் ஏன் நடக்கிறது. அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து, when a ray of light travels from one transparent medium into another obliquely, சாய்வாக, the path of light undergoes deviation. This deviation of ray of light is called refraction. So when a ray of light travels from one transparent medium into another obliquely, the path of light undergoes deviation. This deviation of ray of light is called refraction. Refraction takes place due to the refraction in the velocity of light in different media. The velocity of light is more in a rarer medium and less in the denser medium. The refraction of light obeys two laws of reflection. அதை அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்ன தமிழ்ல கொஞ்சம் இதை பார்த்துருவோம். ஒளி கதிர் ஒன்று ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒளி புகும் ஊடகம், டிரான்ஸ்பரண்ட் மீடியம் into another transparent medium, ஒரு ஒளிப்புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் பொழுது, when the light travels from one transparent medium into another obliquely, ஒரு சாய்வாக செல்லும் பொழுது மட்டும்தான் ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகிச் செல்கின்றது. இதுதான் முக்கியம். நேரா போகும்போது இல்லை, சாய்வா செல்லும் பொழுது ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் எனப்படுகிறது. ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில், refraction takes place due to the difference in the velocity of light in different media. ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் different mediaல வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வதால். So when it travels in a difference of velocity in a different media, the refraction of light takes place. ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வதால் தான்
ஒளிவிலகல் ஏற்படுகிறது. ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைந்ததாகவும் இருக்கும். The velocity of light is more in rarer medium. அடர்வு குறைந்த ஒரு ஊடகத்தில் அதிகமாக இருக்கும். More in rarer medium and less in denser medium. இப்ப ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் தான் ஒளிவிலகல் ஏற்படுகிறது. ஒளியின் திசைவேகம் அதோடைய வெலாசிட்டி அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைந்ததாகவும் இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த ஈவன் ஒரு லைட் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு சாய்வாக செல்லும் பொழுது அதோடைய ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுக்கு சில கால்குலேஷன் இருக்கு. அதோடைய எந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது எந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து அதோடைய லாஸ் வந்து நம்ம உருவாக்குறாங்க. So it obeys two laws of refraction. அது என்ன லா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முக்கியமா நமக்கு இன்சிடென்ட் எங்க இன்சிடென்ட் ஆகுதுன்றதும் எங்க ரிஃப்ராக்ட் ஆகுது எந்த கோணத்தில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா அதோடைய ஒட்டுமொத்த ஒளி விலகல் குறித்து நம்ம பார்க்கலாம். ரிஃப்ராக்ஷன் குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். பட் த்ரூ டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன கேள்வி எழுது. ரிஃப்ராக்ஷனுக்கும் நமக்கு காணல் நீர் மிரேஜ் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பா நீங்க காணல் நீர் எப்பெல்லாம் பார்க்கலாம்னா நல்ல ஒரு சூரிய கதிர் வந்து நல்ல உச்சத்தில் இருக்கும் பொழுது நல்ல வெப்பம் இருக்கும்போது தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ வெப்பம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய தரைமட்டத்துல ஒரு முக்கியமா சாலைகள்ல இருக்கக்கூடிய காற்றுகளால் உருவான அணுக்கள் மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அது வந்து சாலையில் இருக்கும் இடத்திற்கும் சாலைக்கு சற்று மேலே இருக்கும் இடத்திற்கும் வந்து மாறுபாடு இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து அதிக வெப்பமா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் ஒப்பிடும் பொழுது. ஏன்னா ஏற்கனவே சூரியன் வந்து வெப்பத்தை கொடுக்குது, அந்த சூரிய ஒளி வந்து வெப்பத்தை கொடுக்குது. அப்ப சாலையில பட்டு அந்த சாலையில இருந்து அந்த வெப்பம் தெரிக்கப்பட்டு அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் அதுல வந்து அப்ப சூரிய வெப்பம் இன்னும் அதிகமா இருக்கும். இன்னும் மேல இருக்கிறதுல வந்து குறைவா இருக்கும், அதுக்கு மேல இருக்கிறதுல குறைவா இருக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டை பத்தி பார்க்கும்போது பேசிக்கா ரேரர் மீடியம் டென்சர் மீடியம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ரேரர் மீடியத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லைட் ட்ராவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, அது லெஸ்ஸர் வெலாசிட்டி மோர் வெலாசிட்டி. அதே போல் டென்சர் மீடியத்தில் வந்து வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த வெலாசிட்டி மாறுபாடு கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அது வந்து அந்த ஒளி விலகல் வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு அந்த காணல் நீர் உருவாகுது. இதுதான் நம்ம முதல் ஸ்லைட்ல இருந்து ரிஃப்ராக்ஷன்ல இருந்து நம்ம நேரடியா நம்ம வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நான் காட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு வந்து அதுக்கப்புறம் நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல் விதிகள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது இன்சிடென்ட் ரே and the refracted ray of light and the normal to the refracting surface all lie in the same plane. ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகதிர் அதாவது இன்சிடென்ட் ரே விலகு கதிர் ரிஃப்ராக்டட் ரே படுப்புள்ளியில் விலகல் அடையும். இங்க வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். படுப்புள்ளியிலிருந்து விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இன்சிடென்ட் ரே ஆகட்டும், படுகதிர் ஆகட்டும், ரிஃப்ராக்டட் ரே ஆகட்டும், விலகு கதிர் ஆகட்டும், படுப்புள்ளியில் விலகும் அடையும் பரப்புக்கு அந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதான் விலகல் அடைகிற பரப்பு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், அதற்கு நார்மல் அதாவது 90 டிகிரி செங்குத்தாக வரையப்படும் ஒரு கோடு. ஸோ இது எல்லாத்த வச்சுதான் இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணுமே ஒரே சம தளத்தில் ஒரே தளத்தில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அது இல்லாத பொழுது ரிஃப்ராக்ஷன் நடக்காது, வேறு வகையான ஒளி தன்மை வந்து மாறலாம். அதுதான் அதுக்காக தான். அப்ப இது மூணும் ஒரே பிளேன் சேம் பிளேன்ல இருந்தாதான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்.
Second law of refraction என்ன சொல்லுதுன்னா, the ratio of sine of the angle of incidence and sine of the angle of refraction is equal to the ratio of refractive indices of two media. So ஒளிவிலகலினுடைய இரண்டாம் விதி என்னன்னா, ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி ஸ்னெல் விதி எனப்படும். sin I by sin R is equal to mu2 by mu1. muன்றது refractive index. refractive index என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கலாம். A refractive index gives an idea of how fast or how slow light travels in the medium. ஒரு ஒளி விலகல் எண்ணானது refractive index, அதான் ஒளி விலகல் எண், ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது. Refractive index gives us an idea of how fast or how slow the light travels in a medium. The ratio of speed of light in vacuum to the speed of light in a medium is defined as refractive index mu of that medium. காற்றிலோ வெற்றிடத்திலோ ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவுதான் ஒளி விலகல் எண். Ratio of speed of light in a vacuum to the speed of light in a medium is defined as a refractive index mu of that medium. The speed of light in a medium is low if the refractive index of the medium is high and vice versa. ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும். Speed of light in a medium is low. எப்ப குறைவா இருக்கும்? If the refractive index of the medium is high. refractive index வந்து அதிகமாக இருந்தா speed of light வந்து குறைவா இருக்கும். ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும். When light travels from a denser medium into the rarer medium, the refracted ray is bent away from the normal drawn to the interface. ஒரு ஒளி கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். விலகு கதிர் வந்து செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். ஒரு ஒளி கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து from a denser medium, அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் பொழுது, when a light travels from a denser medium into a rarer medium, the refracted ray is bent away from the normal drawn to the interface. ஒரு ஒளி கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். ஸோ அந்த நார்மல் வரையறோம் இல்லையா, 90 டிகிரி செங்குத்தா வரையறோம்ல, அந்த கோட்டிலிருந்து விலகிச் செல்லும். When a light travels from a rarer medium into the denser medium, the refracted ray is bent towards the normal drawn to the interface. ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு இப்ப செல்லும் போது என்ன நடக்கும்னா செங்குத்து கோட்டை நோக்கி விலகிச் செல்லும். முதல்ல செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். எப்ப? அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு. From a denser medium into rarer medium na refracted ray bend away from the normal. From a rarer medium into denser medium na refracted ray is bent towards the normal drawn to the interface. ஒளிக்கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். அதுவே அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகிச் செல்லும். ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த தலைப்புக்கு போறோம். கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். Sun is a fundamental and natural source of light. If a source of light produces a light of single color, it is known as monochromatic. ஒரே ஒரு நிறத்தை மட்டும் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் monochromatic. A composite source of light produces a white light
which contains light of different colors. Sunlight is a composite light which consists of light of various colors of wavelength. சூரியன் இயற்கையில் அமைந்த ஒளி மூலம். அது நம்ம முதல் ஸ்லைட்லயே பார்த்தோம், லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்தோம், அந்த அறிமுகத்திலேயே பார்த்தோம் இல்லையா? சூரியன் இயற்கையில் அமைந்த ஒளி மூலம். ஃபண்டமெண்டல் அண்ட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம். If a source of light produces a light of single color, it is known as a monochromatic source. A composite source of light produces a white light which contains light of different colors. கூட்டொளி மூலங்கள் பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருகின்றன. ஒயிட் லைட்டை தான் கொடுக்குது. அதான் நம்ம சூரியன் 7 நிறங்களை கொடுக்குதுன்னு முதல்லயே பார்த்தோம். அந்த 7 நிறங்கள் எப்படி ஸ்கேட்டர் ஒளிச்சிதறல் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வானத்துல நிறங்கள் தெரிவதோ கடலுக்கு அடியில் நிறங்கள் தெரிவதோ அப்படிதான் நடக்குது. நம்ம பொருட்களின் நிறங்கள் மற்ற நிறங்கள் உள்வாங்கப்பட்டு மீதி இருக்க நிறம் மட்டும் எதெல்லாம் வெளியே வருதோ நம்ம கண்ணை நோக்கி வருதோ அது அந்த நிறத்தை தான் அந்த பொருள் நமக்கு பொருளை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம். சூரியன் அது ஒரு காம்போசிட் லைட்டோடைய கூட்டொளி மூலங்கள். அதுல பல்வேறு நிறங்கள் இருக்கும். அந்த பல்வேறு நிறங்கள் இருக்கிறதுனால தான் white light. A composite source of light produces white light which contains a light of different colors. அதனால different wavelength இருக்கு. Another example for a composite light is a mercury vapor lamp. கூட்டொளி மூலத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்காகும். Why do you observe when a white light is refracted through a glass prism? வெள்ளொளியை ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி வெளிவரும் ஒளிக்கதிர்களை உற்று நோக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது? When a white light is refracted through a glass prism, what happens? When a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. This phenomena is called as dispersion of light. வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி நீர் போன்ற ஒளி புகும் ஊடகத்தில் ஒளி விலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. இந்நிகழ்வு நிற பிரிகை எனப்படும். When a beam of white light or a composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. தனித்தனியே அதோடைய நிறங்கள் அதோடைய வேவ்லென்த் அதோடைய அலை நீளத்தை பொறுத்து பிரிவடைகிறது. அந்த பிரிகைக்கு பெயர் நிறப்பரிகை, dispersion of light என சொல்லலாம். Band of color is termed as spectrum. அந்த ஸ்பெக்ட்ரம்ல என்னென்ன இருக்கு? பெரும்பாலும் violet, indigo, blue, green, yellow, orange, red. These colors are represented by the acronym VIJR. இந்த நிறங்களின் தொகுப்பை என்ன சொல்றோம்? நிறமாலை. பேண்ட் ஆஃப் கலர்ஸ் நம்ம ஸ்பெக்ட்ரமா சொல்றோம். அதெல்லாம் கலந்து வரும்போது காம்போனன்ட் கலர்ஸ், அது காம்போனன்ட் சோர்ஸ், அது வெள்ளொளி ஒயிட் லைட்னு சொல்றோம். அதுவே நிறப்பிரிகை அடைந்த பிறகு பேண்ட் ஆஃப் கலர்ஸ் அந்த நிறங்களின் தொகுப்பா மாறும். அதுக்கு பெயர் நிறமாலை, ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். அதுல ஊதா, கருநீலம், பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம விப்ஜிஆர்னு சொல்றோம். வானவில் நிறம் இல்லையா? கூட்டொளியில் இருந்து ஏற்படும் ஒளி விலகல்ல இருந்து தான் நம்ம வானவில் ரெயின்போ கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அது தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த வெள்ளொளி அதிலிருந்து தான் அந்த சிதறல் ஏற்படுது. அதுல இருந்து நமக்கு வெவ்வேறு விதமான நிறங்கள் கிடைக்கப்பெறுகிறது. விஷயம். அதே போலதான் பிரிசம், ஒரு பட்டகம் இல்லையா? அதுல ஒரு ஒயிட் லைட் வெள்ளொளி படும் பொழுது அந்த முப்பட்டகம் இருக்கு இல்லையா? அதுல படும் பொழுது நிறப்பிரிகை, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ஏற்படுது. அதனால உங்களுக்கு நிறங்கள் எல்லாம் பிரியுது. அப்ப அந்த முப்பட்டகத்தின் வழியாக வெள்ளொளி படும் பொழுது வெவ்வேறு வேவ்லென்த் அலைநீளம் கொண்ட அந்த நிறங்கள் வெவ்வேறு வகையா ஒளி விலகல் அடைவதால் அது
தனித்தனியா வெளியே வரும்பொழுது தனித்தனி நிறங்களா வெளியே வருது. அதனாலதான் அந்த வெவ்வேறு நிறங்களை வந்து நம்ம பிறகு பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப சில நேரம் வந்து அந்த வெள்ளொளி அந்த நிறப்பிரிகை நடந்தாலும் முதல் முப்பட்டகத்தின் வழியா நடந்தாலும் இரண்டாம் முப்பட்டகத்தை நம்ம தலைகீழ திருப்பி வைக்கும் பொழுது மறுச்சேர்க்கை அது மீண்டும் சேர்ந்து ஒரு வெள்ளொளியை வந்து தரும். அப்ப நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வெவ்வேறு அலைநீளத்தை கொண்ட நிறங்கள் பிரிந்தாலும் இன்னொரு முப்பட்டகத்தின் வழியாக அந்த வெவ்வேறு அலைநீளம் கொண்ட நிறங்கள் வந்து மீண்டும் ஒன்று சேருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப அதுல இருந்து நமக்கு திரும்ப வெள்ளொளி தான் கிடைக்குது. அப்ப வெள்ளொளி தான் கலர் வெவ்வேறு நிறங்களா மாறுது, ஒயிட் லைட் தான் மாறுது, வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸா மாறுது, நிறங்களா மாறுது, பிறகு திரும்ப ஒயிட் லைட்ஸ் நமக்கு கிடைக்குது. ரைட், அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷன் நிறப்பரிகை, அப்புறம் ரீகாம்பினேஷன் மறுசேர்க்கை. இதுதான் பேசிக், அந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுக்கான ஒரு பேசிக்கா இருக்கு. இதுல இருந்து நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள என்னென்னையும் அடுத்து நம்ம பார்க்கலாம். Why do we get the spectrum when white light is refracted by the transparent medium? இந்த வெள்ளொளியானது ஒளிப்புகும் ஊடகத்தில் செல்லும் பொழுது வெவ்வேறு நிறங்கள் ஏற்பட என்ன காரணம்? This is because different colored lights are bent through different angles. That is, the angle of refraction is different for different colors. Angle of refraction is the smallest for red and highest for violet. நம்ம திரும்ப இந்த ஸ்னெல்ஸ் நாவை நம்ம ரீகால் பண்ணா, we know that angle of refraction is determined in terms of refractive index of the medium னு பார்த்தோம் இல்லையா? And the refractive index of the medium is different for different colored lights. அதானே இருக்க முடியும். Yeah, so different colored lightக்கு வந்து அந்த refractive index of medium வந்து different-ஆ இருக்கும். This indicates that the refractive index of medium is dependent on the wavelength of light. So அந்த wavelength of light வச்சு தான் refractive index of the medium வந்து நம்மளால நிர்ணயிக்க முடியுது. அப்போ வெவ்வேறு நிறங்களுக்கு வந்து வெவ்வேறு wavelength, வெவ்வேறு அலைநீளம் இருக்கிறதுனால உங்களுக்கு refractive index மாறுபடும். அதனாலதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா பிறகு வந்து அதோடைய தன்மை மாறுபடுகிறது. அதாவது வெள்ளொளியானது ஒளிப்புகும் ஊடகத்தில் செல்லும் போது அதன் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் angle different anglesல அது bend ஆகிறதுனால, so different colored lights are bent through different angles. வெள்ளொளியானது ஒளிப்புகும் ஊடகத்தில் செல்லும் போது அதன் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை தோன்றுகிறது. So dispersion of light and spectrum is appearing. So நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை தோன்றுகிறது. ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணமானது நிறங்களை பொறுத்துதான் மாறுபடுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஊடகத்துல ஒளிக்கதிர் எப்ப வந்து விலகும், அதோடைய கோணம் எப்படி மாறுபடும், ஒவ்வொரு நிறங்களை பொறுத்து மாறுபடும். கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும் ஊதா நிறம் மிக அதிகமான விலகு கோணத்தையும் பெற்றுள்ளன. ஸ்னெல் விதிப்படி விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை சார்ந்து அமையும்னு பார்த்தோம். அதனால வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் வெவ்வேறாகத்தான் இருக்கும். எனவே ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது என அறியலாம். ஸோ இதுல இருந்து தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ அது ஒரு இன்சிடென்ட் லைட், படுகதிர். அது வந்து ஒரு மாலிகுல், ஒரு மூலக்கூறு இது படும் பொழுது அது ஸ்கேட்டர் ஒளிச்சிதறல் அடைகிறது. When sunlight enters the Earth's atmosphere, the atoms and the molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called scattering of light. In this phenomena, the beam of light is redirected in all the directions. When it interacts with a particle of medium, the interacting particle of the medium is called scatterer. அப்படிதான் scatterer. இது எல்லா டைரக்ஷன்லயும் இது ஸ்கேட்டர் பண்ணப்படுது. அந்த ஸ்கேட்டர்ட் லைட்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் இதுல இருந்து பட்டு சிதறி வருது. சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது, எர்த்ஸ் அட்மாஸ்பியரை நோக்கி அந்த சூரிய ஒளி வரும் பொழுது அந்த வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படுகிறது. இந்நிகழ்வு ஒளிச்சிதறல் எனப்படுகிறது. இந்நிகழ்வில் ஒளிக்கற்றையானது
ஊடகத்தில் அதாவது காற்றில் உள்ள துகள்களுடன் இடைவினையில் ஈடுபடும் போது அவை அனைத்து திசைகளிலும் திருப்பி விடப்பட்டு சிதறல் நிகழ்கிறது. இடைவினையில் ஈடுபடும் துகள் சிதறலை உண்டாக்கும் துகள் ஸ்கேட்டரர், அதாவது ஈடுபடும் துகள் சிதறலை உண்டாக்கும் துகள் எனப்படுகிறது. சரிங்களா? When a beam of light interacts with a constituent particle of the medium, it undergoes many kinds of scattering. Based on the initial and final energy of light beam, the scattering can be classified as elastic scattering, inelastic scattering. When a beam of light interacts with a constituent particle of the medium, ஒரு ஊடகத்தில் இருக்கிற அந்த பார்ட்டிகளோட அந்த beam of light interaction, அதாவது இடைவினை புரியும் பொழுது என்னென்ன நடக்கும்னா different scattering நடக்கும். அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா based on initial and final energy of the light beam. The initial and final energy of the light beam வச்சுதான் அந்த ஸ்கேட்டரிங்கை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்று இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். Elastic scattering na, if the energy of the incident beam of light and the scattered beam of light are same, அதாவது வரக்கூடிய அந்த படுகதிர் அதோடைய எனர்ஜியும் அதோடைய ஆற்றலும் ஸ்கேட்டர்ட் சிதறல் அடைந்த பிறகு கிடைக்கக்கூடிய பீம் அதோடைய ஆற்றலும் ஒன்றாக இருக்கும் பொழுது then it is called as elastic scattering. If the energy of the incident beam of light and the scattered beam of the light are same, then it is called as elastic scattering. Inelastic scattering na, if the energy of the incident beam of light and the scattered beam of light are not same, ரெண்டும் வெவ்வேறாக இருக்கும் பொழுது then it is called as inelastic scattering. The nature and size of the scatterer results in a different types of scattering. அப்ப inelastic scattering அதோடைய nature and size பொறுத்து ஸ்கேட்டரோட சைஸை பொறுத்து different types of scattering நடக்கும். Rayleigh scattering சொல்லலாம், Mie scattering, Tyndall scattering, Raman scattering. சரிங்களா? ஸோ ஒரு ஒளிக்கற்றையானது beam of light, அதுதான் ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்தில் உள்ள துகள்களுடன் இடைவினை ஆற்றும் போது பல்வேறு வகையான சிதறல்கள் ஏற்படுகின்றன. ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிச்சிதறலை இருவகைப்படுத்தலாம். Based on the initial and final energy of the light beam, the scattering can be classified as two, that is elastic scattering and inelastic scattering. அதாவது ஒளிக்கற்றையுடைய தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிச்சிதறலை இரு வகையாக பிரிக்கலாம். அதுல ஒண்ணு மீட்சி சிதறல், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், மீண்டு வரக்கூடியது. அதாவது சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின், இரண்டுமே சமமாக இருக்கும், சிதறல் அடைந்த பிறகும் சமமாக இருக்கும் பொழுது அச்சிதறல் மீட்சி சிதறல் எனப்படும். மீட்சியற்ற சிதறல்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல் எனப்படும். சிதறலை உண்டாக்கும் துகள்கள் இருக்கு இல்லையா, நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த ஸ்கேட்டரர், அந்த சிதறலை உண்டாக்கும் துகள்கள் அதோடைய தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை நம்ம கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ரேலே சிதறல், ரேலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். ரேலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். 4 வகை என்ன? ரேலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். சரிங்களா? அப்ப மொத்தம் இந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஒளிச்சிதறல் வகைகள்னு பார்த்தா 2 தான் இருக்கு, மீட்சி சிதறல் மற்றும் மீட்சியற்ற சிதறல். மீட்சி சிதறல்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல் எனப்படும். மீட்சியற்ற சிதறல்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருக்கும். சரியா? அது மீட்சியற்ற சிதறல். உதாரணத்துக்கு பார்ப்போம். ரேலே ஸ்கேட்டரிங் தொடங்குவோம். இப்ப நமக்கு சூரியன் மதியானம் இருக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் சன்செட் அந்த நேரத்துல நமக்கு விதவிதமான வானம் வெவ்வேறு நிறங்களை காட்டுது இல்லையா? ஏன் இது இப்ப சூரியன் நடு வானத்தில் இருக்கும்போது இல்ல நடு நாட்டுல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அதோடைய ஒளி அந்த பீம் நமக்கு ஷார்ட் பாத், குறுகிய பாதையில வருது. அதே நமக்கு மாலை நேரத்துல ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு வருது.
அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் லைட் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, வெள்ளொளி, அது என்ன பண்ணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு நிறங்களிலும் ஒவ்வொரு அலைநீளம் கொண்டவை, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸ். அது வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸா இருக்கிறதுனால அது வந்து அதோடைய ஒளி சிதறலும் வந்து மாறுபாடும். அப்ப ப்ளூ லைட் ஸ்கேட்டர்டு பை த கேஸ் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் எப்ப மதியானத்துல. அப்ப நமக்கு நேரடியா வந்து பகல் நேரங்கள்ல வந்து ப்ளூ லைட் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அது ஏன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் ப்ளூ லைட் தான் தெரியுது, ஏன் மற்ற கலர் இப்ப 7 நிறங்கள் இருக்குன்னு பார்த்தோம், ஏன் வந்து நமக்கு மதியானம் ப்ளூ லைட் தெரியுது, அப்ப மாலை நேரத்துல ஏன் வந்து நமக்கு சிவப்பா தெரியுது. அப்ப ப்ளூ லைட்டும் இந்த சிவப்பும், அந்த ப்ளூ கலரும் சிவப்பு கலரும் வெவ்வேறு வகையா ஒளிச்சிதறல் அடையுது இல்லையா. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in Earth's atmosphere is known as Rayleigh scattering. Rayleigh scattering law states that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. That the amount of scattering என்ன பண்ணலாம், it's inversely proportional to the fourth power of wavelength. fourth power of wavelength. அதனாலதான் இது வந்து உங்களுக்கு amount of scattering என்ன பண்ணலாம், it's inversely proportional to the fourth power of its wavelength. அப்ப wavelength அதிகமா இருந்தா எப்படி ஸ்கேட்டர் ஆகும், வேவ்லென்த் கம்மியா இருந்தா எப்படி ஸ்கேட்டர் ஆகும், அந்த வித்தியாசம் தான் நமக்கு ப்ளூ தெரியுதா இல்ல சிவப்பு தெரியுதான்னு நிர்ணயிக்க கூடியது. The shorter wavelength colors are scattered much more than the longer wavelength colors. புரியுதுங்களா. அப்ப shorter wavelength color என்ன ஆகும், scattered much more than the longer wavelength color. அதை மறுபடியும் தமிழ்ல பார்த்துட்டு மீதி இருக்கிற விஷயத்தையும் பார்ப்போம். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவதே ரேலே ஒளிச்சிதறல் ஆகும். ரேலே ஒளிச்சிதறல் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒளிக்கதிரில் சிதறல் அடையும் பொழுது அதோடைய அளவானது அதன் அலை நீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அந்த அலை நீளத்துடைய இது லாம்டா பவர் 4, அதோட 1/λ பவர் 4. சரிங்களா. சோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, when sunlight passes through the atmosphere, the blue color, அதாவது shorter wavelength, குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறம், is scattered to a greater extent than the red color. அது வந்து ரெட் கலர்ல லாங்கர் வேவ்லென்த், அதிக அலைநீளம் இருக்கு. ப்ளூ கலர் நீல நிறத்துல குறைந்த அலைநீளம் இருக்கு. நம்ம அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் விதிப்படி என்ன பார்த்தோம் இப்ப இவ்வளவு நேரம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். அதிலும் குறிப்பா ஷார்ட்டர் வேவ்லென்த் colors are scattered much more than the longer wavelength colors னு பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன நடக்கும், ப்ளூ கலர் வந்து அதிகமா ஸ்கேட்டர் ஆகும், ரெட் கலர் வந்து கம்மியா ஸ்கேட்டர் ஆகுமா. the blue color that is shorter wavelength is scattered to a greater extent than the red color இல்லையா. ரெட் கலர் வந்து கம்மியா ஸ்கேட்டர் ஆகும். This scattering causes the sky to appear in blue color at sunrises and sunset. The light rays from the sun have to travel a larger distance. நம்ம முன்னாடி பக்கத்துல பார்த்தோம், சன்செட்ல வந்து it has to take a long path அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த போட்டோல. Sun have to travel a larger distance in the atmosphere than at noon. Hence, most of the blue lights are scattered away and only the red light which gets least scattered reaches. அப்போ மதியானம் பகல்லையும் நமக்கு ப்ளூ லைட் தெரியறதுக்கும் அது அதிகமா ஸ்கேட்டர் ஆகிறது தான் காரணம், ஒளிச்சிதறல் அடைவது தான் காரணம். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்கூட்டியே வந்துடுது. ஆனா தூரத்துல இருந்து வரும் பொழுது ப்ளூ லைட் அதிகமா ஸ்கேட்டர் ஆயிடுறதுனால கம்மியாக ஸ்கேட்டர் ஆகக்கூடிய, கம்மியாக ஒளிச்சிதறல் அடையக்கூடிய சிவப்பு நிறம் தான் நம்ம கண்ணுக்கு வருது. Yeah, therefore the color of sun is red at sunrise and sunset. சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது குறைந்த அலைநீளம் உடைய நீல நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது. இதனால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட அதிக தொலைவு செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் நீல நிறம் முற்றிலுமாக சிதறல் அடைந்து சிவப்பு நிறம் நம்மை அடைகிறது.
எனவே வானமும் சிவப்பாக காட்சி அளிக்கிறது. சரிங்களா? ரேலே விதியை திரும்ப ஒரு முறை நினைவுபடுத்துறதுக்காக இந்த ஸ்லைட்லயும் திரும்ப அதை வச்சிருக்கேன். The amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடங்கு எதிர்த்தகவில் இருக்கும். Inversely proportional to the fourth power of its wavelength. அப்ப உங்களுக்கு இந்த அலைநீளம் கொண்ட இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா அலைநீளம் கொண்ட ப்ளூ கலர் இருக்கு, அதிகமாக அலைநீளம் கொண்ட சிவப்பு கலர் இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு அதிகமா ஸ்கேட்டர் ஆகும், சிதறல் அடையும். இந்த பக்கம் சிவப்பு கலர் வந்து கம்மியா சிதறல் அடையும் இந்த ஃபார்முலா படி. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதிகமா சிதறல் அடையும் போது நம்ம கூட ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்ல கம்மியான தூரத்துல நம்ம பூமியோடு நெருக்கமா சூரியன் இருக்கும் பொழுது அதிகமா ஸ்கேட்டர் ஆகுறதுனால ப்ளூ கலர் தெரியுது. தூரமா போகும்போது அதிகமா ஸ்கேட்டர் ப்ளூ கலர் ஸ்கேட்டர் அடைஞ்சு நமக்கு அங்கேயே போயிடுது. அப்ப கம்மியா ஸ்கேட்டர் ஆகிற சிவப்பு கலர் தான் நமக்கு வருது. சரிங்களா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிராஃபையும் இந்த ரேலே விதியை திரும்ப இந்த இடத்துல ஸ்லைட்ல நான் சேர்த்தேன். நம்ம இப்ப ஸ்கேட்டரிங் வகைக்குள்ள போகும்போது ரெண்டாவது ஸ்கேட்டரிங் வகை மீ ஸ்கேட்டரிங் பத்தி பார்க்கணும். Mie scattering takes place when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of the incident light. It is also an elastic scattering. The amount of scattering is independent of wavelength. The Mie scattering is caused by pollen, dust, smoke, water droplets, and other particles in the lower portion of the atmosphere. Mie scattering is responsible for the white appearance of the clouds. When white light falls on the water drops, all the colors are equally scattered which together form the white light. So நமக்கு ப்ளூ கலரும் சிவப்பு கலரும் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணம் Rayleigh scattering. நிறைய வெள்ளையா தெரியறதுக்கு காரணம் Mie scattering. The Mie scattering takes place when the diameter of the scatterer, அந்த சிதறல் அடைக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த diameter of the scatterer is similar to or larger than the wavelength of the incident light. அதாவது ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது diameter of the scatterer ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of incident light. அப்ப அதிகமா இருக்கும் பொழுதோ சமமா இருக்கும் போதோ மீச்சிதறல் ஏற்படுத்துகிறது. இச்சிதறல் மீட்சி சிதறல் சார்ந்தது. மேலும் சிதறல் அளவானது ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது அன்று. வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீச்சிதறல் ஏற்படுகிறது. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீச்சிதறல் காரணமாக அமைகிறது. வெள்ளொளியானது மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளின் மீது படும்போது நீர்த்துளிகளால் அனைத்து நிறங்களையும் சமமாக சிதறடைய செய்ய முடியும். அப்படி செய்யப்படும் பொழுதுதான் அது ஈக்குவலி ஸ்கேட்டர், சமமாக எல்லா நிறங்களையும் சிதறடைய செய்யும் பொழுதுதான் நமக்கு வெள்ளை நிறம் கிடைக்கிறது. இந்த ரேலேன்றவரும் மீன்றவரும் இவங்க இந்த ரேலே ஸ்கேட்டரிங்கும் மீ ஸ்கேட்டரிங்கும் உங்களுக்கு மிக எளிமையா புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த ஸ்லைடை போட்டிருக்கேன். சூரியன்ல இருந்து வெள்ளொளி வரும் பொழுது கீழே வந்து ரேலே ஸ்கேட்டரிங் சின்ன சின்ன துகள்களால் நடக்குது. இப்போ இதே வாட்டர் ட்ராப்லெட்ஸ், டஸ்ட், போலன் மாதிரியான துகள்கள், அதாவது வேவ்லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட் இருக்குல்ல, அதோடைய அந்த அது வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரர் அதுக்கு சமமாகவோ அதிகமாக இருக்கும் பொழுதோ உங்களுக்கு மீ ஸ்கேட்டரிங் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் வந்து இப்படி நடக்கும். மீ ஸ்கேட்டரிங் ஸ்மாலர் பார்ட்டிகலா இருக்கும் பொழுது இது எல்லா டைரக்ஷன்லயும் சிதறல் அடிக்கப்படும். ஆனா அந்த லார்ஜர் பார்ட்டிகளுக்கும் ஸ்மாலர் பார்ட்டிகளுக்கும் சின்ன வித்தியாசம் இருந்தாலும் அது வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கேட்டரிங் வந்து ஈக்குவலா எல்லா டைரக்ஷனுக்கும் பரவி இருக்குன்றது தான் அங்க முக்கியம். அதுவும் பார்ட்டிகலால. ஓகேங்களா? ரேலே ஸ்கேட்டரிங் வந்து பார்ட்டிகலால இல்லை, பார்ட்டிகலால மட்டும் இல்லை, பார்ட்டிகலாலும் நம்ம ரேலே விதிப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் வேவ்லென்த்னு பார்த்தோம். அந்த விதியை வந்து அது பின்பற்றுறது. அப்ப உங்களுக்கு
ப்ளூ கலர் அதிகமா சிதறடிக்கப்படுதுன்றது புரிஞ்சுக்கிறோம். சிவப்பு கலர் வந்து கம்மியா சிதறடிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இங்க மீ ஸ்கேட்டரிங் வந்து பார்ட்டிக்கல் அந்த ஸ்கேட்டர்னால சிதறடிக்கப்படுவதால அது வந்து அதுவும் எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒயிட் கலர் வானம் வந்து தெரியுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு சிதறல் வகைக்கான ரேலே அண்ட் மீ ஸ்கேட்டரிங் நடக்கக்கூடிய அது சன்செட் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த இரு வகையான ஸ்கேட்டரிங் பத்தின எடுக்கப்பட்ட ஒரு இணையதளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம், நிழற்படம் சொல்லலாம். இது இன்னொரு படம், a composite photograph of Earth viewed from space showing white light scattering from water droplets in clouds and surrounding blackness of the space. இங்க ஒயிட் கலர் தெரியறதுக்கு காரணம் மீ ஸ்கேட்டரிங் அப்படின்னு நாசா கோடார்ட் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் அதை படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இது இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம். அடுத்தது நம்ம வகையான சிதறல் வந்து டிண்டால் சிதறல். When a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. This is because the tiny dust particles present in the air of the room scatter the beam of light. This is an example of Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. சூரிய ஒளிக்கற்றையானது தூசுக்கள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது. A beam of light enters into a dusty room through a window. நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, சூரிய ஒளி வந்து ஒரு ஜன்னல் வழியா உள்ள வரும் பொழுது when it enters into the dusty room, அதுவும் ஒரு குறிப்பா என்ன மாதிரி தூசுக்கள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் பொழுது அந்த ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவா புலனாகும். மற்ற இடத்துல அந்த ஒளிக்கற்றை தெரியாது, அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த பாதை வந்து, அதுவும் குறிப்பா தூசுக்கள் நிறைந்திருந்தா அதோட பாதையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அறையில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசுகளால் ஒளிக்கற்றையானது சிதறல் அடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையின் பாதை புலனாகிறது. இந்நிகழ்வே டிண்டால் ஒளிச்சிதறலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வும் டிண்டால் ஒளிச்சிதறல் அல்லது டிண்டால் விளைவு எனப்படும். Scattering of lights by a colloidal particles in a colloidal solution. அப்ப colloidal solution என்ன? The colloid அப்படின்னா என்னன்னா, it's a microscopically small substance that is equally dispersed throughout another material. Example, milk, ice cream, muddy water, smoke. மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருள்களில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். உதாரணத்துக்கு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். இவர்தான் அந்த டிண்டால். இப்ப நம்ம ஒரு துகள்கள் இல்லாத சாதாரண சொல்யூஷனுக்கும் கலந்த ஒரு கொலாய்டல் கூழ்மத்துல நம்ம அந்த லைட் வந்து ஃபிளாஷ் லைட் படும் பொழுது அது எப்படி நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்ன துகள்கள் வந்து எப்படி தென்படுதுன்றத இந்த படம் காட்டுது. டிண்டால் தான் இதை முதல்ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அதனால இது டிண்டால் சிதறல் என்று எனப்படுகிறது. இப்ப நம்ம பொதுவா பீப்புள்னா அந்த விழித்திரை கண்ணில் இருக்கு இல்லையா, கருப்பா இருக்கும், அது ஏன் ப்ளூவா இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் டிண்டால் ஸ்கேட்டரிங் தான். மெலனின் எனப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து குறைவாக இருக்கும் பொழுது அந்த டிண்டால் ஸ்கேட்டரிங் லைட் என்டர் ஆகிறது வந்து டிண்டால் ஸ்கேட்டரிங் வகையில உள்ள போகும். அப்ப அதனால வந்து கருப்பா தெரியாம ப்ளூ கலர் மட்டும் தெரியுது. ஏன்னா ப்ளூ கலர் தான் ஸ்கேட்டர் ஆயிடுது, அதிகமா ஸ்கேட்டர் ஆகிறதுனால நமக்கு ப்ளூ கலரா தெரியுது. ஸோ இதுவும் ஒரு வகையான டிண்டால் ஸ்கேட்டரிங் தான். அடுத்தது ராமன் ஸ்கேட்டரிங்க்கு போவோம். when a parallel beam of monochromatic light passes through a gas or liquid or transparent solid, a part of light rays are scattered. The scattered light contains some additional frequencies other than that of the incident frequency. This is known as Raman scattering or Raman effect. Raman scattering is defined as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids, which leads to a change in wavelength or frequency. The spectral lines have frequency equal to the incident ray frequency is called Rayleigh line, and the spectral line which are having frequencies other than the incident ray frequencies are called Raman lines. The lines having frequencies lower than the incident frequency is called
Stokes lines. The lines having frequencies higher than the incident frequency are called anti-Stokes lines. வாயுக்கள் திரவங்கள் வழியாக ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றைகளாக செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி சிதறல் அடைகிறது. சிதறல் அடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். when a parallel beam of monochromatic, இப்போ நமக்கு வந்து ஒற்றை நிறத்தன்மையுடைய ஒளி monochromatic light passes through gas or liquid or transparent solid, வாயுக்கள் திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் transparent solid அதாவது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் வழியாக monochromatic light ஒற்றை நிற ஒளி வந்து போகும்போதுதான் ராமன் ஸ்கேட்டரிங் நடக்குது. அது எப்படி? சிதறல் அடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதால். The scattered light contains some additional frequencies other than that of incident frequencies. This is called Raman scattering or Raman effect. Raman scattering. ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் இந்நிகழ்வே ராமன் ஒளிச்சிதறல் எனப்படுகிறது. படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ரேலே வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான spectral line having the frequency equal to the incident rays, அதோடைய frequency ஈக்குவலா இருக்கும்போது it is called Rayleigh line. படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ரேலே வரிகள் என்றும், புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகளுக்கு பெயர் ராமன் வரிகள் என்றும் நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பா படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளுக்கு பெயர் ஸ்டோக் வரிகள். அதிர்வெண்களை படுகதிரின் அதிர்வெண்களை விட அதிகமாக அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகளை ஆன்டி ஸ்டோக் வரிகள் என்றும் அழைக்கிறோம். ஓகேங்களா? The lines having frequency lower than the incident frequency is called Stokes line. Incident frequency விட குறைவான frequency இருக்கிற லைனுக்கு பேர் ஸ்டோக் லைன். அதுவே அதிகமான frequency இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் என்று சொல்லலாம். அதுக்கான உதாரணமான சில படங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவர்தான் ராமன், சர் சி வி ராமன், தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். பிரசிடென்சி கல்லூரியில படிச்சாரு, பிறகு பெங்கால்ல இருந்தாரு. இவருடைய ஆய்வு தான் இந்த ராமன் ஸ்கேட்டரிங் உடைய முக்கியமான இந்த உலகத்துக்கு ஒளியியல்ல வந்து ஒரு முக்கியமான சிதறல் வகையை அறிமுகப்படுத்தியது. இதுக்கு பிறகுதான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கூட உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு பெருமையான சில செய்திகள். இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ரேலே ஸ்கேட்டரிங்னா என்னன்னா, ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே இன்சிடென்ட்டுக்கும் ஸ்கேட்டர் ஆகி வர்றதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியா வந்து இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சுன்னா, இன்சிடென்ட் ரே விட கம்மியா இருந்துச்சுன்னா அது ஸ்டோக் வரிகள். இப்ப ப்ளூ வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ஸ்கேட்டர்டு. இப்ப ஸ்கேட்டர் ஆனதுக்கு பிறகும் அதிகமாக அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங். சரிங்களா? காமன் ஈக்குவலா இன்சிடென்ட் ரேக்கும் ஸ்கேட்டர்ட் ரேக்கும் ஈக்குவலான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ரேலே வரிகள். இன்சிடென்ட் ரே விட ஸ்கேட்டர்டு ரே வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ஸ்டோக்ஸ் வரிகள், ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங், ஸ்டோக்ஸ் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவே அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லலாம். ஸோ இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் இதுக்குள்ள நுழைச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு எளிதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் வகைகளுக்குள்ள போகலாம். Lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surfaces. இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸ் எனப்படும். The lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surfaces.
இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸ் எனப்படும். இப்பரப்புகளுக்கு இரண்டு கோளக பரப்புகளாகவோ அல்லது ஒரு கோளக பரப்பும் ஒரு சமதள பரப்பும் கொண்டதாகவோ கூட அமைந்திருக்கும். ஸோ கோளக பரப்புனா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒன் பிளேன் அண்ட் ஒன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், ஒரு சமதளமாகவும் ஒரு கோளக பரப்பும் கொண்ட லென்ஸாக கூட அதோடைய சர்ஃபேஸ் அமைந்திருக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு பார்த்தா, கான்வெக்ஸ் லென்ஸ்ல இப்படி ஒரு வகை இருக்கு. பை கான்வெக்ஸ் லென்ஸ்னா ரெண்டும் சமமா ரெண்டு பக்கமும் இருக்குது. பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஒரு பக்கம் பிளேனும் ஒரு பக்கம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இங்க பார்த்தோம் இல்லையா, எய்தர் டூ ஸ்பெரிக்கலி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் ஆர் ஒன் பிளேன் அண்ட் ஒன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ்னு அதுக்கான உதாரணம் இதுதான். ஸோ டைவர்ஜிங் லென்ஸ்லயும் இப்படி அதாவது விரிக்கும் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னா கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது குவிக்கும் லென்ஸ், வரக்கூடிய ஒளியை வந்து குவிப்பது, வரக்கூடிய ஒளியை விரித்து வேறு திசைக்கு, அதாவது ஒரு பக்கம் குவிமையப்படுத்தாமல் அடுத்த குவிமையப்படுத்தப்படாத விரிக்கும் தன்மையுடைய நிலைக்கு போச்சுன்னா அது விரிக்கும் லென்ஸால உருவாக்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். டைவர்ஜென்ஸ், டைவர்ஜிங்னா பிரிவது, கன்வர்ஜென்ஸ், கன்வர்ஜன்னா குவிவது, ஒரு இடத்தில் குவிந்து வருவது, அதான் கன்வர்ஜிங் லென்ஸ்ன்றது கான்வெக்ஸ் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ்ன்றது ஒரு பாதையை விரிக்கும் லென்ஸ். இப்ப குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் நடைபெறும் ஒளி விலகலால் பிம்பங்கள் தோன்றுதல். When an object is placed in front of the lens, the light rays from the object falls on the lens. The position, size and the nature of image formed can be understood only if we know the certain basic rules. அதாவது when an object is placed in front of the lens, பொருள் ஒன்று லென்ஸிற்கு முன்பாக வைக்கப்படுவது. In front of the lens, object is placed in front of the lens. பொருளில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸின் மீது விழுந்து பிம்பங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. When an object is placed in front of the lens, the light rays from the object falls on the lens. The position, size and nature of the image formed can be understood only if we know certain basic rules. லென்ஸினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பத்தின் நிலை, அளவு மற்றும் தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்ள சில அடிப்படை விதிகள் தெரிந்திருக்க வேண்டும். இவ்விதிகளை பின்பற்றியே லென்ஸுகளால் உருவாக்கப்படும் பிம்பங்கள் குறித்து நம்ம பகுத்தறிய முடியும். குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸில் நடைபெறும் ஒளி விலகலால் பிம்பங்கள் தோன்றுதல். அதுல சில விதிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன விதிகள்னா, முதல்ல ரூல் 1, விதி 1 பார்ப்போம். When a ray of light strikes the convex or concave lens obliquely at the optical center, it continues to follow its path without any deviation. இப்போ இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்கான சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த விதிகளை நம்ம எளிதாக நம்ம எதிர்கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு லென்ஸ் இருக்கு, அது குவி லென்ஸாகவும் இருக்கலாம், குழி லென்ஸாகவும் இருக்கலாம். நடுவில் இருக்கிறதுக்கு பேரு ஆப்டிக்கல் சென்டர். சரிங்களா? அதே போல இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா? இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது முதன்மை அச்சு பிரின்சிபல் ஆக்சிஸ், அதே போல ஒளியியல் மையம் ஆப்டிக்கல் சென்டர். சரிங்களா? தமிழ்ல இது ரெண்டும் முக்கியம். இது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட். F1 F2 ரெண்டுமே ஃபோக்கஸ் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லுது? When a ray of light strikes the convex or concave lens obliquely, அதாவது ஒளிக்கதிரானது ஒரு குவி லென்ஸ் அல்லது குழி லென்ஸின் ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் போது விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்கிறது. அது குவி லென்ஸ்லயும் சரி குழி லென்ஸ்லயும் சரி, முதன்மை அச்சுக்கு இங்க இருக்கு, ஆனா இந்த பக்கம் இருந்து வர இந்த ஒளிக்கதிர் வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியா போகக்கூடியதாக இருந்தால் எங்க இருந்து வருதோ அதே இடத்துல அந்த பாதை மாறாம போகும். இது கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். சரியா? ரூல் 2 விதி 2 என்ன சொல்லுது? When rays parallel to the principal axis, இந்த principal axisக்கு இணையாக parallel to the principal axis strikes a convex
or concave lens, the refracted rays are converged. Convex பொறுத்தவரைக்கும் converge ஆகும், குவிக்கப்படும். அதே போல concave பொறுத்தவரைக்கும் are appear to diverge from the principal focus. இங்கிருந்து விலகிச் செல்வது போல தோன்றும். முதன்மை அச்சுக்கு இணையாக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் குவி லென்ஸின் மீது படும்போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும். குழி லென்ஸின் மீது படும்போது முதன்மை குவியத்திலிருந்து விலகல் அடைந்து செல்வது போல தோன்றும். சரிங்களா? இதை சேர்த்து பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா உதாரணம் உங்களுக்காக. பேரலா வரக்கூடிய இந்த பீம் என்ன பண்ணுது, இந்த ரேஸ் என்ன பண்ணுது, இந்த குவி லென்ஸ்ல படும்போது குவிக்கப்படுது. இங்க விலகல் அடைவது போல தோன்றி இந்த பக்கம் இங்க விலகல் அடைகிறது.
அடுத்த உதாரணம் ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அட் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ், பொருளானது அளவிடக்கூடிய, சரிங்களா, இன்ஃபினிட்டினா அளவிட முடியாத, ஃபைனைட்னா அளவிடக்கூடிய தொலைவில் வைக்கப்படும் பொழுது an object is placed at a finite distance from the lens, a virtual image is formed between the optical center and the focus of the concave lens. சரிங்களா, the size of the image is smaller than that of the object. பொருள் ஒன்று குழி லென்ஸிற்கு முன்பாக அளவிடக்கூடிய தொலைவில் வைக்கப்படும் பொழுது, நம்மால் அளக்கக்கூடிய தொலைவில் வைக்கப்படும் பொழுது, குழி லென்ஸின் ஒளியியல் மையம் O, முதன்மை குவியம் F இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில நேரான சிறிய மாய பிம்பம் உருவாகிறது. சரிங்களா, சோ நீங்க நல்லா கவனிச்சா குழி லென்ஸ்ல எல்லாமே மாய பிம்பங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கு. சரிங்களா. அடுத்த உதாரணம், when a distance between the object and lens is decreased. ஆனா அதுவே இந்த distance between the object and the lens வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும்போது, முதல்ல இருந்ததுக்கும் இப்பவும் குறையும் பொழுது என்ன நடக்கும்? The distance between the image and the lens also keep decreasing. Further, the size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறைந்து கொண்டே வரும் பொழுது, பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையே உள்ள தொலைவும் குறைகிறது. பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையே உள்ள தொலைவும் குறைகிறது, மேலும் பிம்பத்தின் அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதுதான் விஷயம். அதாவது ஏற்கனவே இருந்த உதாரணத்துடைய அடுத்த உதாரணம் இது. அவ்வளவுதான். போன ஸ்லைடுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. But as the distance between the object and the lens is decreased, ஏன்னா லென்ஸுக்கு முன்னாடி வச்சிருந்தோம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது என்ன நடக்குதுன்றதுக்கான உதாரணம் தான் இது. The size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. சரியா. அடுத்தது குவி லென்ஸ் உடைய பயன்பாடை பார்ப்போம். Concave lenses are used as eye lens of Galilean telescope. They are used in wide angle spy hole doors. They are used to correct the defect of vision called myopia, கிட்ட பார்வை. இவை கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணறு லென்ஸாக பயன்படுகின்றன. கான்கேவ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் as the eye lens. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, கலீலியன் டெலிஸ்கோப்ல, அதுக்கு வந்து கான்கேவ் லென்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. இவை வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவுத்துளைகளில் பொருத்தப்படுகின்றன. நம்ம வீட்டு கதவுகள்ல பார்த்திருப்போம், சில நேரம் நமக்கு சில வீடுகள்ல ஒரு சின்ன லென்ஸ் பொருத்திருப்போம். யாராவது வந்து பெல் அடிச்சா நம்ம கதவு வழியா பார்த்துட்டு அந்த லென்ஸ் வழியா பார்த்துட்டு தான் கதவை திறப்போம். அதுக்கு கான்கேவ் லென்ஸ் தான் பயன்படுது. இவை கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்யவும் பயன்படுகின்றன. இதுதான் லென்ஸ் உடைய பயன்பாடுகள். லென்ஸ் ஃபார்முலான்னு நம்ம பார்க்க போனோம்னா, லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we have lens formula for spherical lenses. கோள ஆடிகளின் ஆடி சமன்பாட்டை போலவே, லென்ஸ் ஈக்குவேஷன் போலவே கோள லென்ஸுகளுக்கும் ஸ்பெரிக்கல் லென்ஸ்களுக்கும் லென்ஸ் சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமன்பாடை நம்ம என்னென்ன பார்க்கலாம்? It's a relationship among the distance of the object u, the distance of the image v, and the focal length f of the lens. அப்ப it is expressed as 1 by f equal to 1 by v minus 1 by u. இந்த சமன்பாடு பொருளின் தொலைவு, பொருள் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ, அந்த பிம்பம் லென்ஸ்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ, அந்த குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த், அதையும் வச்சுதான் நம்ம இந்த லென்ஸ் சமன்பாடு உருவாக்குறோம். அப்போ ஒரு லென்ஸோட குவிய தொலைவை எதை வச்சு நிர்ணயிக்கலாம்னா 1 by f equal to 1 by v minus 1 by u. It is applicable to both convex and concave lens. இது குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் ஆகியவற்றிற்கு இரண்டுக்குமே பொதுவானது. We need to give an utmost care while solving numerical problems related to the lenses in taking proper signs of the different quantities. ஆனா என்ன விஷயம், லென்ஸ் தொடர்பான கணக்குகளுக்கு விடை காண முற்படும் போது பயன்படுத்தப்படும் அளவுகளுக்கான தகுந்த குறியீட்டினை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். கார்ட்டீசியன் சைன், அதான் அந்த குறியீடு நம்ம கரெக்டா கையாளணும்னு சொன்னால அதான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன், குறியீட்டு மரபு. அப்ப அதுக்குன்னு சில மரபுகள் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்கணும். Cartesian sign conventions are used for measuring the various distances in the ray diagram of spherical lenses. According to the Cartesian sign convention,
அதாவது லென்ஸுகளின் கதிர் வரைபடங்கள் ரே டயக்ராம். லென்ஸுகளின் கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு பயன்படுத்தப்படுகிறது. இக்குறியீட்டு மரபின்படி the object is always placed on the left side of the lens. லென்ஸுக்கு இடதுபுறமாக தான் ஆப்ஜெக்ட் பொருளை வைக்கணும். all the distance are measured from the optical center of the lenses. எப்பயுமே ஒரு லென்ஸுடைய ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து தான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். the distance is measured in the same direction as that of the incident light or taken as the positive. படுகதிர் எந்த திசையிலிருந்து வருதோ அந்த திசையிலேயே நம்ம வந்து மெஷர் பண்ணா அந்த டிஸ்டன்ஸை பாசிட்டிவா வச்சுக்கணும். the distance measured against the direction, அந்த திசைக்கு எதிரில நம்ம மெஷர் பண்றோம்னா நெகட்டிவா வச்சுக்கணும். the distance measured upward and perpendicular to the principal axis, முதன்மை அச்சு இருக்கு இல்லையா, principal axis, அதுக்கு மேல பெர்பெண்டிகுலரா நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா it's taken as a positive. the distance measured downward and perpendicular to the principal axis is taken as a negative. பொருள் எப்போதும் லென்ஸிற்கு இடது பக்கம் தான் வைக்கப்பட வேண்டும். அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்தில் இருந்தே அளக்கப்பட வேண்டும். படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும். முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ்நோக்கி அளக்கப்படும் அளவுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும். இது வந்து புத்தகத்தில் உள்ள வரிகள். இதுக்கு உதாரணமா நான் சில இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்ப்போம். அதாவது படுகதிரின் திசை இங்க இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் அன் இன்சிடென்ட் லைட், லென்ஸ் இங்க இருக்கு. ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸுக்கு இந்த பக்கம் தான் வைக்கணும். எல்லா டிஸ்டன்ஸும் இந்த டைரக்ஷன், அந்த படுகதிரின் திசையை வச்சுதான் நம்ம யோசிக்கிறோம். எல்லாமே ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். படுகதிரின் சேம் திசை, டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட்டுடைய அதே திசையில நம்ம மெஷர் பண்றதெல்லாம் பாசிட்டிவாகவும் நேர்குறியாகவும், லெஃப்ட் அதாவது டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்றது இன்சிடென்ட் லைட்டுடைய எதிர் திசை, படுகதிருடைய எதிர் திசை, இதை வந்து நம்ம எதிர்குறியாகவும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நம்ம மெஷர் பண்ற மேல் நோக்கி போறதை வந்து பாசிட்டிவாகவும், பெர்பெண்டிகுலரா கீழ் நோக்கி வரதை வந்து நம்ம எதிர்குறியாகவும் கொள்ளலாம். சரிங்களா? மொத்தம் 6 ரூல். இந்த ரூலுக்கான இமேஜ் படம் தான் இது. இதை நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 6 பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு நினைவு வைத்துக் கொள்வது எளிது. அப்ப எழுதுறதுக்கு மிக எளிதா இருக்கும். சரிங்களா? மறுபடியும் நினைவுபடுத்தி வைக்கணுமா என்ன அந்த 6 பாயிண்ட்னு? The object is always placed on the left side of the lens. All the distance are measured from the optical center of the lens. The distances measured in the same direction as that of the incident light are taken as positive. The distances measured against the direction of incident light are taken as negative. The distances measured upward and perpendicular to the principal axis is taken as positive. The distances measured downward and perpendicular to the principal axis is taken as the negative. பொருள் எப்பொழுதும் லென்ஸிற்கு இடப்பக்கமாகத்தான் வைக்கப்பட வேண்டும். அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்தே அளக்கப்பட வேண்டும். படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும். முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும். லென்ஸ் உடைய உறுப்பிருக்கம், லென்ஸ் மேக்னிஃபிகேஷனுக்கான சில ஃபார்முலா இருக்கு. இந்த லென்ஸ் மேக்னிஃபிகேஷன் m ன்னு வச்சுக்கிட்டா height of the image divide by height of the object, h prime by h. It is also related to the distance of the object. அதனால m வந்து என்ன சொல்லலாம், distance of the image and distance of the object னு நம்ம எடுத்துக்கலாம். If the magnification is greater than 1, இந்த m வந்து 1 விட பெருசா இருந்துச்சுன்னா then we get an enlarged image. On the other hand, if the magnification is less than 1, then we get a diminished image. சரிங்களா? So 1 விட பெருசா இருந்துச்சுன்னா it's called enlarged image. அப்ப magnification அப்பதான் நடக்கும். எப்போ 1 விட பெருசா இருக்கும், h prime பெருசா இருந்து h வந்து கம்மியா இருக்கணும். height of the object கம்மியாக இருந்து height of the image வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இந்த m வந்து 1 என்ற நம்பரை விட பெருசா இருக்கும். So then we get an enlarged image. இல்லனா distance of the image வந்து
பெருசாக இருந்து distance of the object u சின்னதா இருந்துச்சுனாலும் நமக்கு magnification m வந்து 1 விட பெருசா கிடைக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு உங்களுக்கு magnification வந்து enlarged image இருக்கும். 1 விட கீழ இருந்துச்சுனா diminished image இருக்கும். தமிழ்ல m என்றது என்ன? பிம்பத்தின் உயரம் h prime divide by பொருளின் உயரம் h. உருப்பெருக்கமானது பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவு ஆகியவற்றை கொண்டும் தொடர்பு படுத்தப்படுவதால் m equal to பிம்பத்தின் தொலைவு divide by பொருளின் தொலைவுன்னு நம்ம வச்சுக்கலாம் v by u. சரிங்களா? நம்ம உருப்பெருக்கத்தின் மதிப்பு 1ஐ விட அதிகமாக இருந்தால் பொருளை விட பெரிய பிம்பமும் 1ஐ விட குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பமும் கிடைக்கும். சரிங்களா? நம்ம முதல் ஸ்லைட்லயே பார்த்தோம் தமிழ்ல தான் பிம்பத்தின் உயரம் பெருசாக இருந்து பொருளின் உயரம் குறைவாக இருந்தால் நமக்கு உருப்பெருக்கத்தின் மதிப்பு 1ஐ விட அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு பொருளை விட பெரிய பிம்பம் கிடைக்கும். இதுவே கீழ இருக்கிற h வந்து அதிகமா இருந்துச்சுனாவோ இல்ல u வந்து அதிகமா இருந்துச்சுனாவோ 1ஐ விட குறைவாக இருக்கும். அப்ப பொருளை விட சிறிய பிம்பம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததுக்கு போவோம். லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா all lenses are made up of transparent material. எல்லா லென்ஸுகளும் ஒளி புகும் ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா? any optically transparent material will have a refractive index. லென்ஸ் சமன்பாடானது குவிய தொலைவு பொருள் மற்றும் பிம்பத்தின் தொலைவு ஆகியவற்றை மட்டுமே தொடர்பு படுத்துவதால் லென்ஸின் வளைவு ஆரம் ஒளிவிலகல் எண் மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் சமன்பாடு ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது lens formula relates to the focal length of the lens with the distance of the object and the image. For a maker of any lenses, knowledge of radii of curvature of the lens is required. This clearly indicates the need for an equation relating the radii of the curvature of lens and the refractive index of the given material of the lens and the required focal length of the lens. சரிங்களா? லென்ஸ் சமன்பாடானது குவிய தொலைவு பொருள் மற்றும் பிம்பத்தின் தொலைவு ஆகியவற்றை மட்டுமே தொடர்பு படுத்துவதால் தான் நம்ம அடுத்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாக்கு ஒரு புதிய தேவை வந்து ஏற்படுது. சரிங்களா? லென்ஸின் வளைவு ஆரம் relating the radii of curvature of the lens. வளைவு ஆரம் radii of curvature of the lens, ஒளிவிலகல் எண் refractive index of the given material of the lens. சரிங்களா? மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் சமன்பாடு ஒன்று தேவைப்படுகிறது. and என்ன required focal length of the lens. இது எல்லாம் சேர்ந்து தேவைப்படுது. அப்ப இது எல்லாத்தையும் மையப்படுத்துற mu refractive index of the material of the lens, R1 R2 என்ன radii of the curvature of the two faces of the lens. இருபுறமும் லென்ஸ் உடைய இருபுறமும் இருக்கிற radii of curvature. அப்புறம் focal length. மியூன்றது லென்ஸ் உடைய செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருளின் ஒளிவிலகல் எண் refractive index நம்பர். R1 R2 என்பது லென்ஸ் உடைய இரு கோளக பரப்புகளின் வளைவு ஆரங்கள் radii of curvature of the two faces of the lens. f என்றது குவிய தொலைவு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாக்குள்ள அடக்கனா 1/f equal to mu minus 1 அதே போல into 1/r1 minus 1/r2 இதோடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தான் 1/f. சரிங்களா? இதுதான் லென்ஸ் மேக்கர்க்கான ஃபார்முலா. அதே போல பவர் ஆஃப் த லென்ஸ் லென்ஸினோட திறன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா p equal to 1/f. When a ray of light falls on the lens, the ability to converge or diverge these light rays depends on the focal length of the lens. This ability of the lens to converge or diverge is called its power. So ஒரு லென்ஸ் உடைய converging capability, இந்த convex lensல வந்து converging ability அல்லது concave lensல diverging ability, அதோடைய அந்த ability கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் power. Hence, the power of lens can be defined as the degree of convergence or the divergence of the light rays. அது எந்த அளவுக்கு அதை வந்து converge பண்ணுது diverge பண்ணுதுன்றதை பொறுத்து தான் power of lens நம்ம numerically define பண்ணலாம், which is defined as the reciprocal of its focal length. அப்ப p equal to 1/f. SI unit of power of the lens is diopter. It is represented by the symbol d
If focal length is expressed in m, then the power of lens is expressed in d. Thus 1d is the power of lens whose focal length is 1 meter. 1d equal to 1 by m. அதனால தான் 1 m power minus 1. By convention, the power of a convex lens is taken as positive, whereas the power of concave lens is taken as negative. இதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. Power of convex lens என்றது பாசிட்டிவா இருக்கும், whereas the power of concave lens என்றது நெகட்டிவா இருக்கும். ஒரு மார்க் கேள்வியில கூட வரலாம்.
கிட்ட பார்வை. அதாவது கிட்ட பார்வைன்னும் போது with this defect nearby objects can be seen clearly but distance objects cannot be seen clearly. அப்ப பக்கத்துல இருக்கிறது தெரியும், distance object தெரியாது. எதனால ஏற்படுது? The focal length of the eye lens is reduced. Eye lens உடைய focal length reduce ஆயிடுச்சு. இல்லனா the distance between the eye lens and the retina increases. Eye lens விலகி இந்த eye lensக்கும் retina விழித்திரைக்கும் இடையிலான அந்த தூரம் வந்து அதிகரிக்கும் பொழுதும் இது நடக்குது. அப்ப என்ன நடக்கும்? Hence the far point will not be infinity for such eyes and the far point has come closer. அப்ப தூரமா பார்க்கக்கூடிய அந்த புள்ளியானது அந்த கண்ணுடைய திறனுக்கு வந்து அருகாமை இடத்துக்கு வந்துரும். இன்ஃபினிட்டில இருக்காது, ஈரில்லா தொலைவில் இருக்காது, பக்கத்துல வந்ததுனால அதால பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் வரலும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரலும் தான் பார்க்க முடியும், அதுக்கு அப்பாற்பட்டு பார்க்க முடியாது. சரிங்களா? நம்ம இந்த இமேஜ் ஏற்கனவே போன ஸ்லைட்ல கூட பார்த்தோம். இதை மறுபடியும் பார்க்கணும்னா உங்களுக்கு விஷன் வித் மயோபியா வந்து அதோடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ரெட்டினாக்கு முன்னாடியே இருக்கு. இப்போ கான்கேவ் லென்ஸ் போட்ட பிறகு இந்த இடத்துக்கு வந்துடுது. சரிங்களா? the focal length of the concave lens எப்படி நம்மலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, let a person with myopia eye can see up to the distance x. அவர் x வரலும் தான் பார்க்க முடியும். suppose he wants to see all objects further than this distance. அவரு அந்த ஆப்ஜெக்ட் அந்த x என்ற தூரத்துக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும், up to infinity வரலும் பார்க்கணும்னா the focal length required of convex lens is f equal to minus x. சரி, ஓகே. if the person can see up to distance x வரலாம் பார்க்க முடியுது, ஆனா y வரலும் பார்க்கணும். அப்போ focal length நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா f equal to xy divide by x minus y இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம் for the myopia. அப்படியே தமிழ்லையும் பார்த்துட்டோம்னா கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணுக்கும் கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்யப்பட்ட கண்ணுக்குமான வித்தியாசம் இந்த குழி லென்ஸ் வைக்கிறது தான். மயோபியா என்று அழைக்கப்படும் கிட்ட பார்வை என்னும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. இக்குறைபாடு உள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது. விழி லென்ஸின் குவிய தூரம் குறைவதாலும் விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இதனால் கண்ணின் சேய்மை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இதனால் தொலைவில் உள்ள பொருட்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு விடுகிறது. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பின்வருமாறு. கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் x என்ற தொலைவு வரையுள்ள பொருட்களை தான் காண முடிகிறது என கொள்வோம். அவர் ஈரில்லா தொலைவு வரை உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தூரம் f equal to minus x. x என்ற தொலைவு வரை தெளிவாக பார்க்க முடிகின்ற ஒரு நபர் y என்ற தொலைவு வரை காண விரும்பினால் தேவைப்படும் குழி லென்ஸின் குவிய தூரம் f equal to xy by x minus y. இந்த ஃபார்முலா படி தான் இதை நம்ம சரி செய்துக்கலாம். இப்ப தூர பார்வைக்கு எதனால ஏற்படுது? It occurs due to the shortening of eyeballs. With this defect, distance object can be seen clearly, but nearby objects cannot be seen clearly. The focal length of eye lens is increased, or the distance between the eye lens and the retina decreases. Focal length of eye lens decrease ஆகி distance between the eye lens and retina increase ஆச்சுன்னா myopia, கிட்ட பார்வை. The focal length of the eye lens is increased, or the distance between the eye lens and retina decreases na hypermetropia, தூர பார்வை. And the near point will not be 25 cm for such eyes, and the near point has moved far away further. Due to this, the image of nearby objects are formed behind the retina. Retina க்கு பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். This defect can be corrected using convex lens. Convex lens வச்சு நம்ம இந்த டிஃபெக்ட்டை சரி செய்யலாம். The focal length of the convex lens to be used is computed as follows. Let the person with hypermetropia eye can see object beyond distance d. Suppose that he wants to see all the object closer than this distance up to distance d. Then the focal length of the required
convex lens is d capital D divided by small d minus d. தூரப்பார்வை குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. இக்குறைபாடு உடைய மனிதர்களால் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும். ஆனால் அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது. விழி லென்ஸின் குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இதனால் அண்மை புள்ளியானது 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் அமையாமல் சேய்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. எனவே அருகில் உள்ள பொருட்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படுகிறது. இங்கு விழித்திரை இருக்கு, விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படுகிறது. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். பயன்படுத்த வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவை பின்வரும் முறையில் கண்டறியலாம். தூரப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் d என்ற தொலைவிற்கு அப்பால் உள்ள பொருட்களை மட்டுமே காண முடிகிறது என கொள்வோம். அவர் d க்கு குறைவாக உள்ள d என்ற தொலைவில் அமைந்த பொருள்களையும் காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவி லென்ஸின் குவிய தூரம் f d divided by d minus
எளிய நுண்ணோக்கி, அதாவது குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் ஆனது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது. குவி லென்ஸை கண்களுக்கு அருகில் வைத்து பொருள்களை பார்க்கும்போது பொருள்களின் பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் Fக்கும் Oக்கும் குவிய புள்ளிக்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஒளியியல் மையத்திற்கும் நடுவுல வந்து வைக்கப்படும் பொழுது, அதுவும் குறிப்பா இந்த பொருள் வந்து அந்த தொலைவு ஆப்டிக்கல் சென்டருடைய தொலைவு U is less than F, F விட குறைவாக இருக்கும் பொழுது லென்ஸின் மறுபுறத்தின் வழியாக பொருளை காண வேண்டும். லென்ஸோட இந்த பக்கம் இருந்து பார்க்கணும். குவி லென்ஸின் முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே பொருள் வைக்கப்படும் பொழுது, இந்த இடத்துல வைக்கப்படும் போது லென்ஸ் ஆனது நேரான அதே போல பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது. அதே பக்கத்துல தான் தோற்றுவிக்கிறது. சரிங்களா? இந்த உதாரணத்தை நம்ம ஏற்கனவே குவி லென்ஸுடைய உதாரணத்தை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம 4வது உதாரணமா பார்த்தோம். ஆனா இந்த பிம்பத்தின் தொலைவானது தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு, அதாவது Dக்கு சமமாக இருக்கும். குறைபாடற்ற கண்ணிற்கு Dன்றது 25 சென்டிமீட்டர், அதுக்கு சமமாக இருக்கும். தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு. எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் பார்த்தா, இது கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. சிறிய எழுத்துக்களை படிக்க உதவுகிறது. பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்களை உற்று நோக்க பயன்படுத்தப்படுகிறது. Compound microscope பார்த்தீங்கன்னா, compound microscope is also used to see tiny objects. It has better magnification power than the simple microscope. Simple microscope விட அதிகமாக magnification power கொண்ட microscope. Magnification power of microscopes can be increased by decreasing the focal length of the lens used. Due to the constructional limitation, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. This problem can be solved by using two separate biconvex lenses. பொதுவா magnification power of the microscope வந்து it can be increased by decreasing the focal length of the lens used. focal length குறைச்சிக்கிட்டே வந்தா கூட நிறைய லென்ஸுடைய focal length குறைக்கும் போது magnification power வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். But due to the constructional limitation, அதை கட்டமைக்கிறதுல உள்ள லிமிட்டேஷன்னால the focal length of the lens cannot be decreased beyond certain limit. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி குறைக்க முடியல. This problem can be solved. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? By using two separate biconvex lenses. ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரே நேரத்துல பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம அந்த குறைபாடை களையலாம். ஸோ ஃபோக்கல் லென்த்தை நம்ம குறைச்சிக்கிட்டே வர முடியும். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தா புரியும். A compound microscope consists of two convex lenses. So two convex lenses. The lens with a shorter focal length is placed near the object. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அதான் objective lens. So objective lens வந்து it's near to the object. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அது வந்து lens with a shorter focal length. சரிங்களா? அதே போல the lens with a larger focal length and larger aperture placed near the observer, அவருடைய கண்ணுக்கு பக்கத்துல இருக்கும், which is called eye lens or eyepiece. So இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து eye lens or eyepiece. Both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில இது வந்து ஒரு பெரிய நேரோ டியூப்ல வைக்கலாம். சரிங்களா? அப்ப இங்க ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்குன்னா இந்த லென்ஸ் வழியா இருக்கு, இந்த லென்ஸ் வழியா நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து இன்வெர்டட் இமேஜ் இதுல தெரியும். Object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens. இந்த objective lens உடைய slightly கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல focal length விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொருளை வைக்கிறோம். U is greater than FO. The focal length விட அதிகமா இருக்கக்கூடிய தொலைவுல. Real inverted and magnified image. The real inverted and magnified image is formed at the other side of the objective lens. நம்ம ஏற்கனவே சில உதாரணங்களை பார்த்திருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இன்வெர்டட் இமேஜ் கிடைச்சாலும் இல்ல ரியல் ஸ்ட்ரைட் இமேஜ் கிடைச்சாலும் அது வந்து என்னவா கிடைக்கும்? விர்ச்சுவல் இமேஜா கிடைக்கும். பட் ஒரு லென்ஸுடைய இந்த பக்கம் இன்வெர்டட் இமேஜ் கிடைச்சா கூட அது ரியல் இமேஜா கிடைக்கும். சரிங்களா? ரியல் inverted and magnified image is formed at the other side of the objective lens. This image behaves as the object for the eye lens. The position of eye lens is adjusted in such a way that the image
A prime B prime, the image A prime B prime falls within the principal focus of the eyepiece. So இந்த eyepiece உடைய பக்கத்துல இருக்க இந்த principal focusலயே கரெக்டா படுவதற்கு ஏத்த வகையில நம்ம position of the eye lens can be adjusted. This eyepiece forms a virtual enlarged and erect image A double prime B double prime. என்னன்னா இதுல வந்து நமக்கு this eyepiece form virtual enlarged and erect image. இவ்வளவு நேரம் நமக்கு வந்து இந்த இடத்துல ரியல் இன்வெர்டட் மேக்னிஃபைட் இமேஜ் கிடைச்சது. ஆனா ஐபீஸ் வழியா நம்ம பார்க்கும்போது இதை ஃபோக்கல் பாயிண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு ஏ பிரைம் பி ஏ டபுள் பிரைம் பி டபுள் பிரைம்ன்ற இந்த பெரிய இமேஜ் கிடைக்கும். திஸ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட் எரெக்ட் இமேஜ். ஸோ அதுதான் வித்தியாசம். அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்து ஏ பிரைம் பி பிரைம் கொடுக்குது. இதோடைய ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பிறகு ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு கண் வழியா பார்க்கும்போது ஐபீஸ் உடைய எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து இட்ஸ் a virtual enlarged and erect image on the same side of the object. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல கிடைக்கும். So the compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. இந்த கூட்டு நுண்ணோக்கியை பத்தி பார்க்கணும்னா இந்நுண்ணோக்கியும் மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுகிறது. இதன் உரு பெருக்குத்திறன் எளிய நுண்ணோக்கியின் உரு பெருக்குத்திறனை விட அதிகம். ஏன் இது தேவைப்படுது? குவிய லென்ஸின் குவிய தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியின் உரு பெருக்குத்திறனை நம்ம அதிகரிக்கலாம். ஆனால் லென்ஸ்களை வடிவமைப்பதில் உள்ள இடர்பாடுகளால் குவிய தூரத்தினை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறைக்க இயலாது. எனவே நம்ம 2 குவி லென்ஸுகளை வந்து பயன்படுத்துறோம். இந்த கூட்டு நுண்ணோக்கியுடைய அமைப்பை பார்த்தா கூட்டு நுண்ணோக்கியானது 2 குவி லென்ஸ்களை கொண்டது. இவற்றில் பொருளுக்கு அருகில் உள்ள குறைந்த குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் ஆனது பொருள் அருகு குவி லென்ஸ் என்றும் உற்று நோக்குபவருடைய கண்ணிற்கு அருகில் உள்ள அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் கொண்ட குவி லென்ஸ் கண்ணருகு லென்ஸ் அல்லது கண் அருகு வில்லை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 லென்ஸ்களுக்கும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட குறுகலான குழாயினுள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கூட்டு நுண்ணோக்கியுடைய செயல்படும் விதம் பார்த்தோம்னா பொருள் ஏபி ஆனது பொருள் அருகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தூரம் இந்த குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுகிறது. பொருள் அருகு லென்ஸின் மறுபுறத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது இந்த லென்ஸ்னால. அப்ப இந்த பிம்பமானது கண்ணருகு லென்ஸிற்கு பொருளாக செயல்படுகிறது. இப்ப இந்த பொருள் இந்த லென்ஸுக்கு இங்க பிம்பமா இருக்கு. ஆனா இந்த பிம்பம் கண்ணருகு லென்ஸை பொறுத்தவரைக்கும் இதுதான் பொருள். சரிங்களா? இப்பிம்பமானது அதாவது ஏ பிரைம் பி பிரைம் கண்ணருகு லென்ஸின் முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு கண்ணருகு லென்ஸ் சரி செய்யப்படுகிறது. இப்ப இது வந்து இதுடைய முதன்மை குவியத்தில் அமையுமாறு இந்த கண்ணருகு லென்ஸுடைய நம்ம சரி செய்துகிட்டே வந்தோம்னா இந்த பிம்பத்தை கண்ணருகு லென்ஸ் அளவில் பெரிய நேரான மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது. அப்படி இந்த குவியத்துக்குள்ளேயே முதன்மை குவியத்திற்குள்ளேயே அமையுமாறு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தா ஏ டபுள் பிரைம் பி டபுள் பிரைம் இதுதான் வந்து பொருள் இருக்கும் அதே பக்கத்துல வந்து ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவிக்கிறது. அதுதான் கண்ணருகு லென்ஸுக்கான பிம்பம். இப்ப இந்த பொருளுக்கு இந்த லென்ஸ் வழியா பார்க்கும்போது இது வந்து பிம்பம். ஆனா இந்த பிம்பம் கண்ணருகு லென்ஸுக்கு பொருளாக இருக்கிறது. இந்த பொருளை கண்ணருகு லென்ஸ் வந்து அதோடைய முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு வைக்கும் பொழுது ஒரு தூரமா ஏ டபுள் பிரைம் பி பிரைம் ஒரு மாய பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. சரிங்களா? பொருள் ஏபி ஆனது பொருள் அருகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுகிறது. பொருள் அருகு லென்ஸின் மறுபுறத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த பிம்பமானது கண் அருகு லென்ஸிற்கு பொருளாக செயல்படுகிறது. மேலும் இப்பிம்பமானது ஏ பிரைம் பி பிரைம் கண்ணருகு லென்ஸிற்கு முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு கண்ணருகு லென்ஸ் சரி செய்யப்படுகிறது. கண்ணருகு லென்ஸ் அளவில் பெரிய நேரான மாய பிம்பத்தை ஏ டபுள் பிரைம் பி டபுள் பிரைம் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது.
கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கத்துக்கு திறனானது எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை காட்டிலும் 50 முதல் 200 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். அடுத்தது traveling microscope எப்படி இருக்கும்? Traveling microscope is one of the best instrument for measuring very small length with a high degree of accuracy at the order of 0.001 millimeter. It works based on the principle of vernier. Its least count is 0.01 m. இது 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்தறியக்கூடிய மிகச்சிறந்த கருவிகளில் ஒன்றாகும். இது வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதன் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். அடுத்தது டெலஸ்கோப் பத்தி பார்க்க போனா, telescope is an optical instrument to see the distance objects. The first telescope was invented by Johann Lippershey in 1608. Galileo made a telescope to observe distant stars. He got the idea from the spectacle maker who one day observed that the distant weathered cock appeared magnified through his lens system fitted in his shop. Galileo observed the satellites of Jupiter and the rings of Saturn through his telescope. Kepler invented telescope in 1611, which was fundamentally similar to the astronomical telescope. So the types of telescope, that is according to the optical property, it is classified into two groups. In refracting telescope, lenses are used. Galilean telescope, Keplerian telescope, achromatic refractors or some refracting telescopes. In reflecting telescope, parabolic mirrors are used. Gregorian, Newtonian, Cassegrain telescopes are some reflecting telescopes. According to the things which are observed, astronomical telescope and terrestrial telescopes are the two major types of telescopes. Astronomical telescopes. An astronomical telescope is used to view heavenly bodies like stars, planets, galaxies, and satellites. Terrestrial telescope. The image in an astronomical telescope is inverted, so it is not suitable for viewing objects on the surface of the Earth. Therefore, a terrestrial telescope is used. It provides an erect image. The major difference between astronomical and terrestrial telescope is erecting the final image with respect to the object. So இது ரொம்ப சிம்பிளா இருக்கனால தான் நான் அப்படியே படிச்சிட்டே போயிட்டேன். The telescope என்றது ஒரு optical instrument to see the distance object இல்லையா? ஒரு தூரமா இருக்கிற பொருளை பார்க்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டெலஸ்கோப். The first telescope வந்து யோஹான் லெப்பர்சேன்றவரால 1608ல உருவாக்கப்பட்டது. யோஹான் லெப்பர்சே தான் அதை உருவாக்கியிருக்காரு முதல்ல. விண்மீன்களை உற்று நோக்குவதற்கு கலீலியோ ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். அவர் கண்ணாடிகள் செய்யும் கடைக்காரர்களின் கடையில் வைக்கப்பட்டிருந்த லென்ஸின் வழியாக தொலைவில் உள்ள காலநிலைக்காட்டியின் பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை கண்டார். சாதாரணமா பார்க்கும் பொழுதுதான் அந்த பெரிய பிம்பம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கடிகார கடையில. இதனை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கியை உருவாக்கினார். இத்தொலைநோக்கி மூலம் வியாழன் கோளையும் சனிக்கோளையும் சுற்றியுள்ள வளையங்களையும் ஆராய்ந்தார். அதுக்கப்புறம் கெப்லர் என்ற இயற்பியலாளர் 1611ஆம் ஆண்டு ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். இது அடிப்படையில் தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்திருந்தது. தொலைநோக்கியின் வகைகள் அதை பிரிச்சோம்னா, ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள், ஒளி விலகல் தொலைநோக்கிகள், ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கிகள், refracting telescopes, reflecting telescopes என்று இரு வகைப்படும். ஒளி விலகல் தொலைநோக்கிகளில் லென்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன. கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்குகள் ஆகியவை ஒளி விலகல் தொலைநோக்கிகளில் எடுத்துக்காட்டாகும். ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கிகளில் கோள ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கோளக ஆடிகள். கிரெகோரியன், நியூட்டன், காஸ்கரியன் தொலைநோக்கிகள் போன்றவை ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருள்களை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள், வானியல் தொலைநோக்கிகள், நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. வானியல் தொலைநோக்கிகள், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், இவை வான்பொருட்களான கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள், துணைக்கோள்கள் போன்றவற்றை காண பயன்படுகின்றன. நிலப்பரப்பு தொலைநோக்கிகள், தட் இஸ் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்,
வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பிம்பமானது தலைகீழ் பிம்பமாக இருக்கும். எனவே இத்தொலைநோக்கிகள் புவிப்பரப்பில் உள்ள பொருட்களை காண்பதற்கு ஏற்றவை அல்ல என்பதால் நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவது மட்டுமே வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடாகும். ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கி ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப், ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப், அதாவது ஒளி விலகல் தொலைநோக்கி. இது இப்படி இருக்கும், ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சில இமேஜஸ் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன் உங்க எளிதாக புரிந்து கொள்வதற்காக. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்னு பார்த்தா, இட்ஸ் எலாபரேட் வியூ ஆஃப் கேலக்சிஸ், பிளானட்ஸ், stars and other heavenly bodies is possible. Camera can be attached for taking photographs of the celestial objects. Telescope can be viewed even with a low intensity of light. Disadvantages and frequent maintenance needed. It is not easily portable one. தொலைநோக்கிகளோட நன்மை என்னன்னா, கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் குறித்த விரிவான பார்வையை தருகிறது. தொலைநோக்கியுடன் ஒளிப்பட கருவியை இணைப்பதன் மூலம் வான் பொருட்களை ஒளிப்படம் எடுக்கலாம். குறைவான செறிவுடைய ஒளியிலும் நோக்கியை பயன்படுத்தலாம். குறைபாடுகள்: தொலைநோக்கிகளை தொடர்ந்து பராமரித்தல் வேண்டும். இவற்றை எளிதாக வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாது. So the lecture was given by Dr. Vijayshankar Asokan, MSc PhD. For any queries, mail me to asankalvi@gmail.com. நன்றி. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை.